நம்ம அது மாதிரி அந்த கிளாஸ் இந்த இந்த கிளாஸ் முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் கிளாஸோடைய பிடிஎஃப் இருக்கு தெரியுமா? இப்போ நான் எழுதுறேன்ல அதில் வந்து ஒரு வார்த்தை விடாமல் அப்படியே நான் எழுதுற பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குரூப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்பீடாக போகிறதுக்கான காரணமாக இருக்கு. ஆமா, பிடிஎஃப்மே நான் குரூப்ல போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட போட்டிருக்க பிடிஎஃப் ரெக்கார்டட் வீடியோஸ் கூட பாத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணி டக்கு டக்குன்னு நீங்க வேணுங்கிற டைம்ல நீங்க யூடியூப் வீடியோ பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. நான் இப்போ கூட குரூப்ல போட்டிருக்கேன். ஹிஸ்டரியில ரெண்டு மூணு வீடியோ வரல அதுல. இல்ல, ஹிஸ்டரியில ஒரு வீடியோ மட்டும் தான் வரல, மத்த எல்லா வீடியோவுமே இருக்கு. நேத்து எடுத்த வீடியோ கூட இப்பதான் நான் அப்லோட் கூட பண்ணிருக்கேன். வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் பாருங்க. வீடியோ வந்து கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். நீங்க அப்லோட் பண்றது ரொம்ப லேட்டா பண்றீங்க போல இருக்கு. ஆமா, ஆக்சுவலி எங்களுக்கு வேற மீட்டிங்கும் இருக்கு. எங்களுக்கு ஆக்சுவலி நாங்க வேற ஒர்க்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரத்துல வேற ஏதாவது ஒர்க் வந்துட்டா என்னால அப்படி பண்ண முடியாம இருக்கலாம். பட் மோஸ்ட்லி நான் வந்து காலையில அப்லோட் பண்ண பாக்குறேன். ஓகே மேம். ஏன்னா நீங்க நைட்டே பண்ணிட்டா அதை வந்து ரிவிஷன் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். வேற ஒன்றும் நைட் ஓகே தான். பட் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல அது ரெக்கார்ட் ஆகி எனக்கு வந்து 12 o'clock தான் இதுவே கிரெடிட், தட் மீன்ஸ் மெயில்ல வரும் ரெக்கார்டட் வீடியோ. ஓகே மேம். அவங்க வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல நாங்க ரெக்கார்ட் போடுறோம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் வந்து 12 o'clock தான் அது தரும். அதனால தான் லேட் ஆகுது. இல்லாட்டி நான் நைட்டே போட்டுருவேன். அது 12 o'clock தரனால நான் மார்னிங் 10 o'clock அப்படின்னு பார்க்கல, வேற ஏதாவது வேலை வந்துடுது. ஸோ அதனால இருக்கும். பட் நான் மோஸ்ட்லி பார்க்குறேன். ஓகே சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து இப்போ மேடம் சொன்ன மாதிரி வந்து ரெக்கார்டட் வீடியோ வந்து ஆக்சுவலாக நம்ம லைவ் கிளாஸ் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்து இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ அந்த விஷயத்த வந்து நீங்க அப்ப கூடயோ இல்லை வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்திலேயே நம்ம கம்ப்ளீட் இதுவுமே கிளியர் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்க அதை ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இந்த ரெக்கார்டட் வீடியோ இருக்குன்னு நம்ம கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்டட் வீடியோ ஒரு தடவை பாத்தீங்கன்னா பெஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு. கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். பிளஸ் அதே மாதிரி மேடம் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் வீடியோ ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அது வந்து கூகுள் மீட்ல வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகி அது வந்து நம்மளுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு 2 GB 3 GB கிட்ட எடுக்குது அப்படின்றப்ப கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால ஒரு குறிப்பிட்ட டைம் தான், வந்து ஒரு 2 நாள் 3 நாள் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து உங்களுக்கு உடனே ரெக்கார்ட் ஆயிடும். ரைட்டா? முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரமாகவும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். ரைட்டா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் மியூட்ல போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே? சோ அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் தமிழ் அந்த பிடிஎஃப் மட்டும் சார். தமிழ் பிடிஎஃப் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் பிடிஎஃப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஆக்சுவலா நேற்று நான் காலையில, சாரி நேற்று காலையில இல்ல, அதான் நேற்று கிளாஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 7 மணி வந்தப்பே கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த பயாலஜிலாம் வந்து எந்த மாதிரி போக போகுது அப்படின்ட்டு நான் அதுக்குமே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட், அதாவது எக்ஸாம் நம்மளுக்கு படிக்கிறதுக்கே நிறைய மெத்தட் இருக்கு. அதுல வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட்னு ஒரு மெத்தட். என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ்ல இருந்து அந்த கொஸ்டின் மூலியமா, அதாவது முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேட்கப்பட்ட கேள்விகளில் இருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லா கான்செப்டையும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ பிசிக்ஸ்ல வந்து ஒலி அப்படின்ற இப்போ சவுண்ட் இருக்கு, லைட்டும் இருக்கு. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சவுண்டை பத்தி ஒரு டாபிக் படிக்கிறோம்னா நான் வந்து கன்வென்ஷனலா ஒரு நார்மலா ஒரு புக்ல இருக்கிற மாதிரி எழுதாம நம்ம ஓகே சவுண்ட்னா இதுக்கு அதுக்கு டெஃபினேஷன் எழுதி அதுக்கப்புறம் சவுண்டோட யூனிட் எழுதி அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அந்த மாதிரி எழுதி சம் எழுதி அந்த மாதிரி இல்லாம ரயில்வே எக்ஸாம்ல இதுக்கு முந்தைய ஆண்டு என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க, சவுண்ட் அப்படின்ற டாபிக்ல என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு ஒரு 50 கொஸ்டினை கம்பைல் பண்ணி மேல இங்கிலீஷ்ல இருக்கும், கீழே வந்து பாத்துட்டீங்கன்னா தமிழ்ல இருக்கும். நம்ம அதை அப்படியே வந்து வாசிச்சு ஓகே இந்த கொஸ்டினை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணலான்ட்டு அப்படியே அந்த 50 கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணோம்னா ஒட்டுமொத்த சவுண்ட் அப்படின்ற டாபிக்கை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அதாவது பிசிக்ஸ்ல இருந்து போகுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நமக்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரியா? ஏன்னா வந்து நம்ம 2 மெத்தடையும் இப்போ நீங்க இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு 7 கிளாஸ் வந்துருச்சு. இது வந்து 7வது கிளாஸ். இந்த 7 கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து எழுதுற மாதிரி பாக்குறோம். அதாவது என்ன சொல்றது, எம்சிக்கு இல்லாம எழுதி 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 நோட்ஸ் மாதிரி பாக்குறோம். ரைட்டா? இப்ப அதுக்கு அடுத்து பிசிக்ஸ் கிளாஸ் 8வது கிளாஸ் வந்து பிசிக்ஸா இருக்குது. அது பிசிக்ஸ் வேற ஒரு மெத்தட் இருக்கு. அப்ப 2 மெத்தடையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு எது உங்களுக்கு ஓகேவோ நம்ம அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே சார்? நான் கேட்டது வந்து அந்த ஜிகே பிடிஎஃப் ஓட தமிழ் தான் சார் கேட்டேன். வேற என்ன? அதேதான், ஜிகே பிடிஎஃப் தான். நீங்க வந்து ஜிகே பிடிஎஃப் வந்து இங்கிலீஷ்ல இருக்குன்னு சொல்றீங்களா, நானே அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியே வந்து நான் உங்களுக்கு கொஸ்டினா எடுத்துட்டு வந்து நான் கிளாஸ் வந்து எடுக்கிறேன். ரைட்டா? அதுதான் நான் சொல்றேன். இப்ப அந்த பிடிஎஃப் உடைய கொஸ்டினை தான் வந்து நான் தமிழ்ல எடுத்துட்டு வந்து நம்ம அதன் மூலியமா வந்து கான்செப்டை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன்.
ஏன்னா இப்போ நீங்கள் ஜிகே இது ஹிஸ்ட்ரி வந்து இங்கிலீஷில் எடுக்கிறது வந்து அதை இங்கே தமிழில் பார்க்கறது வந்து அவைலபிளாக இல்லை. ஒரு சில இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுல்ல சார், அதுக்காக சார். ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் பிடிஎஃப் வந்து இங்கிலீஷில் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன்ல, எனக்கு வந்து இந்த பிசிக்ஸ் கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த வாரம் வந்து எப்படியும் ஒரு 3 கிளாஸ் இருக்கும். பிசிக்ஸ் தான் 3 கிளாஸ் இருக்கும். அந்த பிசிக்ஸ் கிளாஸை வந்து நீங்க பாருங்க, சரியா? அது ஓகே அப்படின்னா தமிழ்ல இருக்கும். நான் வந்து இப்ப நான் இது போடுறேன், உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுது தெரியுமா? அந்த ஸ்கிரீன்ல வந்து மேல இங்கிலீஷ்ல இருக்கும், கீழே வந்து தமிழ்ல இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் இப்போ இங்கிலீஷ் வாசிக்கிறப்பே கீழே தமிழ்லையும் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகேயா? ஓகே சார். சரி, ஓகே. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் ரூம்ல அந்த ஒரு பிடிஎஃப் போட்டிருந்தீங்களா சார், ஜி ஜெனரல் அவேர்னஸ் சொல்லி, அது ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் சார் இருக்கு. இல்ல அதுதான் அந்த பிடிஎஃப் வந்து நான் தமிழ்ல கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பிடிஎஃப்லாம் வந்து தமிழில் அவைலபிளாக இல்லை. ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்ஆர்பி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஹிந்தி, அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கொஸ்டின் பேப்பர் தான் ஈஸியாக கிடைக்குது. பட் ஆனால் தமிழோடைய டிரான்ஸ்லேஷன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, ஸோ இருந்தாலும் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு கிடைச்ச உடனே நான் அனுப்பி விட்டுறேன். அதான் நான் உங்களுக்கு வந்து அதனாலதான் நான் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன், எனக்கு ஒரு பிடிஎஃப் வந்து நான் ட்ரை பண்றேன், பிடிஎஃப் வந்து கிடைச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ இங்கிலீஷ் பிடிஎஃப் எனக்கு உடனே கிடைச்சிருச்சு, நான் அதனால சென்ட் பண்ணிட்டேன். இப்போ தமிழ் பிடிஎஃப் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். சரி சார், ஓகே ஓகே சார், ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து கிளாஸ் போகலாம். நான் ஸ்டார்ட் பண்றேன். என் ஸ்கிரீன் தெரியுதா? என்னோட ஸ்கிரீன் கிளாஸ் 7 ஹிஸ்டரி. எஸ் சார், தெரியுது சார். ஓகே, சூப்பர். ஒரே ஒரு செகண்ட். நான் எழுதுறது தெரியுதா இப்ப? தெரியுது சார். சார் தெரியுது. ஓகே ஓகே, சூப்பர். சரி, இப்போ வந்து நம்ம பார்ப்போம். நம்ம போன கிளாஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட முடிச்சோம். அதாவது ஷேர்ஷா சூரியினுடைய டைம் பீரியட்ல வந்து மாலிக் முகமது ஜெயசி அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாலிக் முகமது ஜெயசியோட அவர் தான் வந்து என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பத்மாவத் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். இந்த அதாவது மாலிக் முகமது ஜெயசி தான் வந்து பத்மாவத் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார். இந்த மாலிக் முகமது ஜெயசி வந்து யாரோடைய அவையில இருந்தவர் அப்படின்னா ஷேர்ஷா சூரி டைம் பீரியட்ல வந்து இவர் இருந்தவர். அவர் தான் இந்த பத்மாவத் அப்படின்ற ஒரு கதை எழுதினார் அப்படின்றதுனால நம்ம போன கிளாஸ்ல தெளிவாகவே பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கிளாஸ்ல வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு முகலாயர்களை வந்து முடிக்கிறதுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? அது முகலாயர்களை முடிச்சு விஜயநகர பேரரசு பாமணிக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே, சரி. இதில் பாருங்க, ஒரு செகண்ட். இப்போ வந்து ஷேர்ஷா சூரியா. இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து ஹுமாயூன்ல வந்து இதை பார்த்தோம். என்ன அப்படின்னா ஹுமாயூன் வந்து அவருடைய உண்மையான பேரு நசிருதீன் அப்படின்ற வரைக்கும் தான் பார்த்தோம். அதுக்கு அடுத்து அதாவது 1930 40, ஏன்னா ஹுமாயூன் வந்து நம்ம 2 தான் பார்த்தோம். 1530 to 40 அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 1555 to 56 பார்த்தோம். வெறுமனையா இந்த ஒரு வீடியோல வந்து நேற்று பார்த்தது வந்து அவர் 1530 39 வரைக்கும் அவருடைய ஆட்சி அப்படின்றது சுமூகமா போய்கிட்டு இருக்கும். ஆனா 39 40 என்ன நடக்கும் அப்படின்னா ஹுமாயூனுக்கும் யாருக்கும் சண்டை நடக்கும் அப்படின்னா ஷேர்ஷா சூரிக்கு சண்டை நடக்கும். அதுல வந்து ஷேர்ஷா சூரி கூட சண்டை நடக்குது இல்லை, அதுல வந்து 1539 நடக்கிற சண்டையை வந்து
சௌசா போர் அப்படின்றாங்க. 1540 நடக்கிற சண்டைய கன்னௌஜ் போர் அப்படின்றாங்க. இரண்டுலயுமே ஜெயிக்கிறது யார் அப்படின்னா ஷேர்ஷா சூரி தான் ஜெயிக்கிறார். அப்ப ஷேர்ஷா சூரி ஜெயிச்சு என்ன பண்றாருன்னா அடுத்து அவர் வந்து சூரி வம்சம் அப்படின்ற ஒண்ணு ஆரம்பிக்கிறார். சரியா, சூரி டைனாஸ்டி அப்படின்ற ஒண்ணு ஆரம்பிக்கிறார். இந்த சூரி வம்சம் தான் 1540 இருந்து 1555 வரைக்கும் எதை ஆட்சி செய்யறாங்கன்னா டெல்லியை வந்து ஆட்சி செய்யறாங்க. டெல்லியை அப்ப கிட்டத்தட்ட 15 வருடங்கள் 15 இயர்ஸ் 15 வருடங்கள், அதாவது கரெக்டா 1540 இருந்து 1555 வரைக்கும் யார் வந்து ஆட்சி செய்யல அப்படின்னா முகலாயர்கள் வந்து டெல்லியில இல்ல. காரணம் என்னன்னா ஹுமாயூன் வந்து அந்த போர்ல தோத்ததுனால அவர் வேற வேற நாடுகளுக்கு உதவி கேட்க போயிடுவார் இந்த சூரிய வம்சத்தை தோற்கடிப்பதற்காக. கடைசியில தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1555 வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த ஷேர்ஷா சூரிக்கு அடுத்து நிறைய அரசர்கள் வந்துருவாங்க. ஏன்னா ஷேர்ஷா சூரி வந்து 1545 இறந்து போயிடுவார். ஷேர்ஷா சூரி வந்து பார்த்துட்டீங்கன்னா 1545 இறந்து போயிடுவார். ரைட்டா, ஆனா ஷேர்ஷா சூரியால் உருவாக்கப்பட்ட இந்த சூரிய வம்சம் அப்படின்றது 1555 வரைக்குமே இருக்கும். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் வந்து இந்தியாவை ஆட்சி செய்வோம். சரியா, சரி, இப்ப இதுல இருந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி, இப்ப இதை பாருங்க, நம்ம அந்த ஹுமாயூனுடைய கண்டினியூஷனே பார்ப்போம். ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுடைய மனைவியின் பெயர் வந்து என்னன்னா ஹமீதா பானு பேகம். மனைவியின் பெயர் வந்து ஹமீதா பானு பேகம். மனைவியின் பெயர் வந்து ஹமீதா பானு பேகம். ரைட்டா, ஹுமாயூனின் மனைவியின் பெயர் ஹமீதா பானு பேகம். அடுத்து சார் இந்த போயட்டுக்கு அடுத்து தானே சார் இது? இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஷேர்ஷா சூரி வந்து நடுவில் வர்றாருல ஒரு 5 வருஷம். ஆமா, அடுத்து வந்து இந்த சூரிய வம்சம் அப்படின்றது அப்படியே 15 வருஷம் இந்தியாவில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து திருப்பி ஹுமாயூன் 1555 வராரு. அதாவது எப்பன்னா இது 1555 to 56 என்ன நடந்துச்சு அந்த ஒரு வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த மனைவியின் பெயர் வந்து நீங்க முன்னாடியே கூட எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். ஓகே, இப்ப இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா 1555 என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஷேர்ஷா சூரிக்கு அடுத்து ஒரு அரசர் வரார். யார் அப்படின்னா சிக்கந்தர் சூரி அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஷேர்ஷா சூரி வந்து 1545 இறந்து போயிருவார்ல. அடுத்து ஷேர்ஷா சூரிக்கு அடுத்து நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா சிக்கந்தர் சூரி அப்படின்ற ஒருத்தர் வருவார். இந்த சிக்கந்தர் சூரிக்கும் யாருக்கும் சண்டை நடக்கும் அப்படின்னா வெசஸ் அப்படின்னு போடுறேன். சரியா, வெசஸ் அப்படின்னா சண்டை. ரைட்டா, சண்டை நடக்குது. ஏன்னா ஹிஸ்டரியில வந்து நிறைய வெசஸ்ன்னு பார்க்கும். சரியா, வெசஸ் நம்ம சொல்லுவோம்ல இந்தியா வெசஸ் பாகிஸ்தான் அப்படின்ட்டு, அதான் வெசஸ். ஸோ சிக்கந்தர் சூரிக்கும் யாருக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா வந்து ஹுமாயூனுக்கும் சண்டை நடக்குது. சிக்கந்தர் சூரிக்கும் ஹுமாயூனுக்கும் 1555 சண்டை நடக்குது. அந்த சண்டையில வந்து யார் ஜெயிச்சிருவா அப்படின்னா ஹுமாயூன் தான் வந்து ஜெயிப்பாரு. யார் தோத்து போயிருவா அப்படின்னா ஷேர்ஷா சூரி தோத்துருவார். ஸோ அப்போ அதன் மூலியமா வந்து பார்த்துட்டீங்கன்னா திருப்பி ஹுமாயூன் வந்து எந்த வம்சத்தினுடைய அரசர் ஆவார்னா முகலாய வம்சத்தை திருப்பி டெல்லியில வந்து தோன்றுவார். சரியா, திருப்பியுமே அரசர் ஆவார். ரைட்டா, முகலாய வம்சத்தின் அரசராக ஆவார் ஹுமாயூன் 1555 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு. சரி, அரசர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு, சரியா, 6 months ஆஃப்டர் அரசர் ஆயிட்டு, அதாவது 1555 சிக்கந்தர் சூரியை தோற்கடித்த பின்பு, சிக்கந்தர் சூரியனா சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து அரசர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு 6 months ஆஃப்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹுமாயூன் தான் அரசர் ஆவார். ஏன்னா சிக்கந்தர் சூரிய தோற்கடிச்சிட்டாருல. சிக்கந்தர் சூரி சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். சூரிய வம்சம் தான் டெல்லி ஆட்சி செய்யுது. சூரிய வம்சத்தை தோற்கடிச்சாச்சு. அப்ப யார் அரசர் ஆவார் அப்படின்னா ஹுமாயூன் வந்து முகலாய வம்சத்தினுடைய அரசர் ஆயிடுவார். திருப்பி 15 வருஷம் கழிச்சு, திருப்பி 6 மாசம் கழிச்சு என்ன அரசர் சார் யாரு ஹுமாயூன் வந்து ஓகே ஷேர்ஷா சூரி தான் வந்து ஷேர்ஷா சூரி தான் 1545 இறந்து போவாரு. ஷேர்ஷா சூரியால் உருவாக்கப்பட்ட சூரிய வம்சத்தினுள்ள ஒரு அரசரா சிக்கந்தர் சூரி இருப்பார். அவரை தான் ஹுமாயூன் தோற்கடிப்பார். சரி, தோற்கடித்ததுக்கு அப்புறம் ஹுமாயூன் அரசரானதுக்கு அப்புறம் 6 மாசம் கழிச்சு என்ன நடக்கும்னா ஹுமாயூனுடைய லைப்ரரி இருக்கும், அதாவது நூலகம். சரியா, ஹுமாயூனுடைய நூலகத்தின் படிக்கட்டு, லைப்ரரி ஸ்டார்கேஸ்னா படிக்கட்டு. சரியா, லைப்ரரி ஸ்டார்கேஸ்னா நூலகத்தின் படிக்கட்டு. அதுல என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் வந்து ஸ்லிப் ஆயிடுவார், வலிக்கு விழுந்துருவாரு. ஸோ வலிக்கு விழுந்ததுனால ஹுமாயூன் வந்து என்ன ஆயிடுவார்னா இறந்து போயிடுவார். ரைட்டா, இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 1556
கரெக்டா சொல்ல போனா 1556 வந்து ஹுமாயூன் வந்து அவருடைய நூலகத்தின் படிக்கட்டில் வழுக்கி விழுந்து இறந்து போயிடுவார். சரியா, டெத்து. அவர் வந்து எப்படி இறந்து போவார்னா நூலகத்தின் படிக்கட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா வழுக்கி விழுந்து இறந்துடுவார். ஓகே, அடுத்து ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும் ஹுமாயூனுடைய வாழ்க்கை வரலாறை வந்து ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. என்ன அந்த நூல் புக்கின் பெயர் வந்து என்னன்னா ஹுமாயூன் நாமா. அந்த நூலின் பெயர் வந்து ஹுமாயூன் நாமா அப்படின்ற ஒரு நூல். சரியா, நூல். இந்த நூலை எழுதியது யார் அப்படின்னா குல்பதன் பேகம். குல்பதன் பேகம் இவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. சரியா, எந்த மொழியில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பாரசீக மொழியில், பெர்ஷியன். எந்த மொழியில் எழுதியிருப்பாங்கன்னா பெர்ஷியன். இந்த குல்பதன் பேகம் யார் அப்படின்னா ஹுமாயூனுடைய தங்கச்சி தான். புரியல? இல்ல, ஹுமாயூன் நாமா வந்து வாழ்க்கை வரலாறா சார்? வாழ்க்கை வரலாறு, அதாவது ஹுமாயூனுடைய வாழ்க்கை வரலாறு. சரியா, அதாவது பயோகிராஃபி அப்படின்னு போடுறோம். பயோகிராஃபினா வாழ்க்கை வரலாறு, ரைட்டா? பயோகிராஃபி, ஹுமாயூனுடைய வாழ்க்கை வரலாறு ஹுமாயூன் நாமா அப்படின்ற ஒரு புக்கா எழுதியிருப்பாங்க. சரியா, புக்கை எழுதினது யாருன்னா குல்பதன் பேகம். இந்த குல்பதன் பேகம் வந்து யார் அப்படின்னா ஹுமாயூனுடைய தங்கச்சி. சரியா, ஹுமாயூனுடைய சிஸ்டர். குல்பதன் தங்கச்சி. ஓகே ஓகே. சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து அக்பர் பார்ப்போம். அடுத்து அக்பர் பார்க்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பேரசியன் என்ன எழுதிருக்கீங்களா சார்? அது என்னது? அதாவது இது வந்து பெர்ஷியன் அப்படின்றது வந்து பாரசீக மொழியில் எழுதியிருப்பாங்க. பெர்ஷியன் அப்படின்றது லாங்குவேஜ். இந்த ஹுமாயூன் நாமா எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. நம்ம பாபருக்கு பார்த்தோம், டுசுகி பாபு. ஹுமாயூனுக்கு தங்கச்சி வந்து அப்போ குல்பதனா சார்? ஆமா, குல்பதன் பேகம். அந்த ஹுமாயூனுடைய தங்கச்சியான குல்பதன் பேகம் தான் ஹுமாயூன் நாமா அப்படின்ற நூலை வந்து, அதாவது ஹுமாயூனுடைய வாழ்க்கை வரலாறு, அதை வந்து பாரசீக மொழியில் எழுதியிருப்பாங்க. நம்ம பாபருக்கு பார்த்தோம்ல, பாபர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு அவரே எழுதியிருப்பாரு. அதான் சுயசரிதம் அப்படின்னு சொல்லியிருப்போம். டுசுகி பாபுரி அப்படின்ட்டு துருக்கி மொழியில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயுமே ஹுமாயூன் நாமா பாரசீக மொழியில் எழுதப்பட்டிருக்கும். ஆனா இது வந்து சரிதம். சுயசரிதம்னா தன் வாழ்க்கை வரலாறை தானே எழுதுவது. சரிதம் அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா தன் வாழ்க்கை வரலாறை வேறொருவர் எழுதுவது. ஓகே, சரி. இப்ப பாருங்க, அடுத்து வந்து ஹுமாயூனுக்கு அடுத்து யாருன்னா அக்பர். அக்பரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 1556 1605 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி செய்யறார். சரியா, முகலாய வம்சத்தினுடைய அரசராக இருக்கிறார். அக்பரை பொறுத்த வரைக்கும் அக்பருடைய முழு பெயர் வந்து ஜலாலுதீன் முகமது அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜலாலுதீன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஜலாலுதீன் முகமது அக்பர். அக்பருடைய முழு பெயர் வந்து என்னன்னா ஜலாலுதீன் முகமது அக்பர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா, ஜலாலுதீன் முகமது அக்பர். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அக்பர் வந்து அவருடைய வயசு 13 வயசு இருக்கிறப்ப, சரியா, ஏஜ் 13 வயசு. சரியா, வயசு 13 வயசு இருக்கிறப்ப அக்பருடைய அப்பாவான ஹுமாயூன் வந்து இறந்து போயிடுவார். சரியா, அதான் இப்படி போட்டிருக்கேன். அக்பர் 13 வயசுல இருக்கப்ப ஹுமாயூன் வந்து இறந்து போயிடுவார். சரியா, ஹுமாயூன்னா யாருன்னா அக்பருடைய அப்பா. ஹுமாயூனுடைய பையன் தான் வந்து 13 வயசு. அக்பருக்கு 13 வயசு இருக்கிறப்ப அவருடைய அப்பாவான ஹுமாயூன் வந்து இறந்து போயிடுவாரு. சரி, அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹுமாயூன் இறந்து போயிட்டா யார் அரசர் ஆவாரு? அக்பர் தான் அரசர் ஆவார். ஆனா அக்பருக்கு வயசு என்ன? 13 வயசு. 13 வயசுல அரசர் ஆகலாமான்னு கேட்டா அரசர் ஆகலாம் தாராளமா. ஆனா அரசர் மாதிரி தான் நடந்துக்க முடியாது. ஓகே, அது இந்த முடிவுகள்லாம் எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரிஜென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. ரிஜென்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கார்டியன் மாதிரி. சரியா, ரிஜென்ட் அப்படின்றது கார்டியன் மாதிரி. என்ன அப்படின்னா அக்பர் தான் வந்து அங்க அரசராக இருப்பார். ஆனா முக்கியமான முடிவுகளை வந்து இந்த ரிஜென்ட் அப்படின்றவர் தான் வந்து எடுக்க. அதாவது சிம்பிளா வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிஜென்ட் அப்படின்னா வந்து அரசர் மாதிரி, ஆனா அரசர் கிடையாது, அரசர் மாதிரி அப்படின்றத வந்து பார்த்துட்டீங்கன்னா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜென்ட் ஆட்சியாளர் அப்படின்னு எழுதலாம். சிம்பிளா வந்து அவருக்கு பதிலாக ஆள்பவர் அப்படின்ட்டு. ரிஜென்ட் அப்படின்னா அவருக்கு பதிலாக ஆள்பவர் அப்படின்ட்டு. சரி, அக்பருடைய ரிஜென்டா யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பைரம் கான். அக்பருடைய ரிஜென்டா யார் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பைரம் கான். ஓகே, ஏன்னா அக்பர் 13 வயசுல அரசர் ஆயிடுறாரு. ஆனா அரசர் மாதிரி நடந்துக்கிறது கஷ்டம். ஸோ அதனால வந்து மியூட்ல போடுங்களேன். யாரோ ஒருத்தவங்க மியூட்ல போடாம இருக்கீங்க, கொஞ்சம் மியூட்ல போடுங்க.
ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா பைரம் கான் வந்து ரிஜென்ட்டா வைக்கிறாங்க. ரிஜென்ட் அப்படின்றது அவருக்கு பதிலாக ஆள்பவர். ஆனா உண்மையான அரசர் யார் அப்படின்னா அக்பரா தான் இருந்திருப்பார். சரி, நம்ம வந்து முதலாம் பானிபட் போர் பார்த்தோம். முதலாம் பானிபட் போர் அப்படின்றது வந்து பாபர் டைம் பீரியட்ல நடந்தது. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதுல இரண்டாம் பானிபட் போருமே இருக்கு. சரியா, என்ன அப்படின்னா இரண்டாம் பானிபட் போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஓகே, எப்பொழுது நடக்கும் அப்படின்னா 1556 நடக்கும். இந்த இரண்டாம் பானிபட் போர் அப்படின்றது யாருக்கும் யாருக்கும் இடையில் நடக்கும்னா அக்பருக்கும் ஹேமுவுக்கும் இடையில் நடக்கும். அக்பருக்கும் வெர்சஸ் ஹேமு அப்படின்றவருக்கும் நடக்கும். சரியா, ஹேமச்சந்திர ஆதித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஹேமு அப்படின்னு கூட போட்டு ஏன்னா எல்லா புக்லயும் ஹேமு அப்படின்னு தான் இருக்கும், ஹேமு. ஸோ அக்பருக்கும் ஹேமுவுக்கும் நடக்கும். இந்த இரண்டாம் பானிபட் போர்ல யாரு தோத்துருவா அப்படின்னா ஹேமு தோத்துருவார். ஜெயிச்சவர் யார் அப்படின்னா அக்பர் தான் ஜெயிப்பார். ஓகே, அப்ப முதலாம் பானிபட் போர் வந்து அதாவது முதலாம் பானிபட் போர் 1526. சரியா, 1526. அப்ப இரண்டாம் பானிபட் போர் ஒரு 30 வருஷம் கழிச்சு, அதுல அப்படியே 30 ஆட் பண்ணணும். சரியா, இரண்டாம் பானிபட் போர் 1556. சரியா, ஃபர்ஸ்ட் போர் 1526, இரண்டாம் போர் 1556. இரண்டாம் போர், இரண்டாவது பானிபட் போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். புரியல, பைரம் கான்கிறது ஒரே ஒரு விட்டு கேக்குது. யாராச்சும் விட்டு ஒரே விஷயம், எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போடுங்க. இப்ப சொல்லுங்க. இல்ல பைரம் கான் அப்படின்றவர் வந்து இல்ல அதெல்லாம் கிடையாது. பைரம் கான் அப்படின்றவர் வந்து பாத்துட்டீங்கன்னா முகலாய படையின் படை தளபதியாக இருந்தவர். ரைட்டா, சோ அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா அவர் தான் வந்து அக்பருடைய கார்டியனா இருப்பார். ரிஜென்ட் அப்படின்றது வந்து பதிலாக ஆள்பவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த செகண்ட் பேட் ஆஃப் பானிபட் அப்படின்றது இரண்டாம் பானிபட் போர் அக்பருக்கும் ஹேமுவுக்கும் இடையில் நடக்கும். அந்த சண்டையில ஜெயிக்கிறது யாருன்னா அக்பர், ஹேமு வந்து தோத்து போயிருவார். ரைட்டா, இது வந்து அந்த ரெண்டு பானிபட் போருக்கு சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி எழுதியிருக்கேன். முதல் பானிபட் போர் 1526 பார்த்தோம். அதில் அப்படியே 30 வருஷம் ஆட் பண்ணோம்னா இரண்டாம் பானிபட் போர் வந்துடும். ஓகே, சரி, அடுத்து பாருங்க. சரி, அடுத்து அக்பர் வந்து கொஞ்சமா நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்றுகிறார். சரியா, நிறைய பகுதிகளை வந்து அக்பர் வந்து அடுத்தடுத்து கைப்பற்றிக்கிட்டே இருக்கிறார். அதுல என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்க்கலாம். 1562 எந்த பகுதியை கைப்பற்றுகிறார் அப்படின்னா மால்வா அப்படின்ற ஒரு பகுதி. சரியா, மால்வா. நான் எல்லாமே எங்கெங்கன்றதையும் எழுதி போடுறேன், ஜஸ்ட் இப்ப எழுதிக்கோங்க. 1562 மால்வா பகுதியை கைப்பற்றுகிறார். அடுத்து 1564 கோண்டுவானா அப்படின்ற பகுதியை கைப்பற்றுகிறார். கோண்டுவானா ரீஜியன், கோண்டுவானா பகுதியை கைப்பற்றுகிறார். தமிழ்லயுமே இதுக்கு கோண்டுவானா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா, கோண்டுவானா. அடுத்து 1570 என்னங்க எங்க சார் இருக்கு கோண்டுவானா? எந்த மாநிலம்? அதான் சொல்றேன். மால்வாய், கோண்டுவானா, குஜராத் எல்லாமே நான் இங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க, அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஓகே, சரி. 1562 மால்வா பகுதி, கோண்டுவானா பகுதி, அடுத்து குஜராத் பகுதி அப்படின்றத கைப்பற்றுகிறார். அதுக்கப்புறம் 1576 மேவார் பகுதியை கைப்பற்றுகிறார். மேவார். ஓகே, அதுக்கடுத்து 1576 பீகார் மற்றும் பெங்கால் பகுதிகளை கைப்பற்றுகிறார். எதுப்பா? மேவாரா மேவார் டபிள்யூ, மேவார். சரியா, மேவார். ரைட்டா, தமிழ்ல எப்படி சார் வரும்? மேவார் அப்படின்னு தான் வரும். தமிழ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா மேவார் பகுதி. ஓகே, இப்படிதான் வரும். சரி, இதுல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பகுதிகள் அப்படின்றத பாக்குறோம். இப்ப மால்வா பகுதி அப்படின்றது வந்து என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, மால்வா பகுதி வந்து நம்ம நார்மலா சென்ட்ரல் இந்தியாவுடைய மைய பகுதியை வந்து பீகார் பெங்கால் பகுதி. ஓகே, 1576 பீகார் பெங்கால் பகுதியை கைப்பற்றுகிறார். சரி, இப்ப இந்த மால்வா பகுதி இருக்குது இல்ல, மால்வா அப்படின்றது எங்கன்னா ஒண்ணு கிடையாது, இந்தியாவுடைய மையப்பகுதி. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவினுடைய மையப்பகுதி, அதாவது சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு. சென்ட்ரல் இந்தியா இந்தியாவினுடைய மையப்பகுதி, அதை வந்து மால்வா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கைப்பற்றுகிறார். ஓகே, அதுக்கடுத்து
இந்த கோண்டுவானா அப்படின்றது மெயினா எந்த பகுதி வரும்னா கோண்டுவானா பகுதி மத்திய பிரதேஷ். எம்பி அப்படின்னா மத்திய பிரதேஷ். அதுக்கு அடுத்து வேற எந்த பகுதியெல்லாம் வரும்னா தெலுங்கானா பகுதி வரும். தெலுங்கானா பகுதி வரும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த கோண்டுவானால எதெல்லாம் வரும்னா ஆந்திர பிரதேசம் வரும். ஆந்திர பிரதேசம். அதுக்கு அடுத்து கீழ் தரலையா? தெரியுதுங்க சார். அதுக்கு அடுத்து மகாராஷ்டிரா பகுதி. நான் திருப்பி இப்ப நான் எழுதுனது எல்லாத்தையும் திருப்பி நான் சொல்றேன். ஓகே. ஸோ கோண்டுவானா அப்படின்றது எதெல்லாம், அதாவது மால்வா பகுதி எதெல்லாம் சேர்ந்து எதெல்லாம் வரும்னா இந்தியாவினுடைய மையப்பகுதி வந்து மால்வா பகுதி அப்படின்னு வரும். கோண்டுவானா பகுதி அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா மத்திய பிரதேசம் சொல்லுவாங்க, தெலுங்கானா பகுதியை சொல்லுவாங்க, ஆந்திர பிரதேச பகுதியை சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா பகுதியை சொல்லுவாங்க. இதெல்லாம் கோண்டுவானா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. குஜராத் எல்லாருக்குமே தெரியும், ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மேவார். மேவார் அப்படின்ற பகுதியை வந்து எந்த மாநிலத்தை மேவார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை, மெயினா ராஜஸ்தான் மாநிலம், ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து 1876 வந்து பீகார், பெங்கால், அதாவது இந்த எல்லா இடத்தையுமே வந்து அக்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றிருக்கிறார். மால்வா பகுதி, கோண்டுவானா பகுதி, குஜராத் பகுதி, மேவாறு, பீகார், பெங்கால் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அக்பர் வந்து கைப்பற்றுகிறார். ஓகே. சரி, அடுத்தது நம்ம பார்ப்போமா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அல்லது போட்டோ எடுத்துக்கோங்க, நம்ம அடுத்தது போவோம். ஓகே. இப்ப நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா நவரத்னம் அப்படின்றத பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எதுல பார்த்தோம் அப்படின்னா சந்திரகுப்தா. எந்த சந்திரகுப்தா? இரண்டாம் சந்திரகுப்தா. அது இரண்டாம் ரிஜென்ட் அப்படின்றது இப்ப ஒருத்தர் வந்து இப்ப அரசரா இருக்கிறார். அதாவது இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப நான் அரசரா இருக்கிறேன். ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்து இப்ப நான் இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்னுடைய பையன் அரசர் ஆகணும் அப்படின்னா, ஆனா என்னுடைய பையனுக்கு வந்து என்ன ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்குது. சரியா? 4 வயசு தான் இருக்குது. ஆனா 4 வயசு பையன் அரசர் ஆக முடியுமான்னு கேட்டா தாராளமா ஆகலாம். 4 வயசு பையன் அரசர் ஆகலாம். ஆனா அரசர் தான் முடிவு எடுக்கணும். ஆனா என்னுடைய பையனால முடிவு எடுக்க முடியாது. ஆனா நான் அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா, உண்மையான அரசர் என் பையன் தான். ஆனா என் பையனுக்கு பதிலாக ஒருத்தர் வந்து நியமிக்கிறாங்க. அவருதான் ரிஜென்ட். சரியா? உண்மையான அரசர் என் பையன், ஆனா அவருக்கு பதிலாக ஆட்சியாளரா ஒருத்தர் இருக்கிறார். யார் அப்படின்னா அதான் ரிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க, பதிலாக ஆள்பவர் அப்படின்ட்டு. அவர் தான் வந்து பைரம் கான், அரசர் மாதிரி பைரம் கான். அப்ப சண்டை போட்டது வந்து பைரம் சார். பைரம் கான் வந்து அரசருக்கு பதிலா இருந்தாரு. அந்த டைம்ல வந்து தளபதியும் பைரம் கானே இருந்தாருங்க. இப்ப 2 பதவி வகித்தவர்னு கேட்டாலும் பைரம் கான் தான் வரும் இது வரைக்கும். ஆனா அந்த மாதிரி கேள்வி கேட்டது கிடையாது. ஓகேயா? நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். நார்மலா என்ன கேட்பாங்கன்னா அக்பர், அதாவது சிம்பிளா அக்பருடைய ரிஜென்ட் அப்படின்றத கேட்டுருவாங்க. யார் அப்படின்னா பைரம் கான் தான். ஓகேயா? சரி, அடுத்தது பாருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு விஷயத்த பார்த்தோம். இப்ப நான் எழுத வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நவரத்னம் அப்படின்றத பார்த்தோம். என்ன அப்படி பார்த்தோமா? நவரத்னம் அப்படின்றத பார்த்தோம். நவரத்னம் என்னது? 9 பேரை கொண்ட ஒரு குழு. சரியா? ஆல்ரெடி இந்த நவரத்னம் அப்படின்றது வந்து யாருடைய அவையில பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில பார்த்தோம். இரண்டாம் சந்திரகுப்தர். அப்ப இந்த நவரத்னம் அப்படின்ற, அதாவது 9 பேரை கொண்ட குழு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில மட்டும்தான் இருந்தாங்கன்னு கேட்டா கிடையவே கிடையாது. யாருடைய அவையில இருந்தாங்கன்னா அக்பருடைய அவையிலையுமே யார் இருந்தாங்கன்னா, அதாவது நவரத்னம் அப்படின்ற ஒரு 9 பேரை கொண்ட குழு வந்து அக்பரும் வச்சிருந்தார். ரைட்டா? சோ அந்த நவரத்னம் தான் பார்க்க போறோம். அப்ப நவரத்னம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து 2 பேர் ஞாபகத்துக்கு வரணும். ஒன்னு இரண்டாம் சந்திரகுப்தர், அடுத்து அக்பர் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரணும். ஓகே? சரி, அடுத்தது பாருங்க. நான் இந்த நவரத்னம் மட்டும் இப்ப எழுதி போறேன். பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே? நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 2 பேர் யாரெல்லாம் சார்? ஒரு கூட சொல்லுங்க. இருங்க, ஒரே நிமிஷம். அதாவது நவரத்னம் இருக்காங்கல்ல, நவரத்னா, அதாவது நவரத்னா 9 பேரை கொண்ட குழு. 2 அரசர்களின் அவையில வந்து இருந்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தா. இரண்டாம் சந்திரகுப்தா. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா யார் அப்படின்னா அக்பர்.
ஸோ 2 பேருடைய அவையிலையும் 9 பேரை கொண்ட அமைச்சர்களை வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான். ஏன்னா இந்த ஆல்ரெடி வந்து 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நான் எழுதி போட்டிருப்பேன். இப்போ நம்ம வந்து அக்பருடைய அவையை தான் பார்க்க போறோம். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அக்பருடைய அவையில வந்து புரியல. அந்த 9 அமைச்சர்களையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் எதுவும் இருக்கா சார்? அந்த ஃபர்ஸ்ட் வந்து சந்திரகுப்தா 2க்கு நம்ம நேம்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம அது வந்து எப்படி கேட்பாங்கன்னா அது நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணாலே போதும், அந்த நேம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் திரும்ப திரும்ப படிக்க. ஏன்னா அது ஷார்ட்கட்னு நம்ம வரிசையெல்லாம் கேட்க போறது கிடையாது எந்த ஒரு எக்ஸாம்லையும். இப்ப திடீர்னு ஒருத்தரை கொடுத்துட்டு இப்ப காப்பா நக்கா அப்படின்றது கொடுத்துட்டு யாரோடைய அவையில இருந்தாங்க அப்படின்றதான் கேட்பாங்க. ஓகே, சோ அதனால வந்து ஒரு 2-3 தடவை நீங்க ரீட் பண்ணுங்க, அது ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஆனா ரீட் பண்ணுங்க, ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகே ஓகே சார். சரி, ஆனா நான் ஷார்ட்கட் எதுக்கெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நான் சொல்லிடுறேன், கண்டிப்பா நான் சொல்லுவேன். சரி, இப்ப பாருங்க, இப்ப அக்பருடைய அவையில இருந்த நவரத்னங்கள் தான் நம்ம பத்தி பார்க்க போறோம். சரியா, நவரத்னம் 9 பேரை கொண்ட அமைச்சர்கள். சரியா, 9 பேரை 9 அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவாக வச்சிருந்தாங்க. யார் அப்படின்னா அக்பர். ஸோ யாரெல்லாம் அப்படின்றத பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் யாருன்னா அபுல் ஃபாசில் அப்படின்ற ஒருத்தர். அபுல் ஃபாசில் அப்படின்ற ஒருத்தர். அடுத்தது அப்துல் ராஹிம் அப்படின்ற ஒருத்தர். ஃபாசிலுக்கு FAZIL வருங்களா சார், இல்ல எல் மட்டும் தானே? இல்ல இது வந்து FAZL அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ்ல ஃபாசில் அப்படின்ட்டு, இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல வந்து FAZL தான், ஃபாசில் அப்படின்ற மாதிரி வரும். தமிழ்ல ஃபாசில். ஓகே, அபுல் ஃபாசில். அடுத்து வந்து நவரத்ன 2வது பேர் வந்து யாருன்னா அப்துல் ராஹிம். 3வது வந்து பீர்பால். 4வது வந்து யாருன்னா முல்லா டூ பியாசா. நான் திருப்பி இந்த பேர் எல்லாத்தையுமே இன்னொரு தடவையும் சொல்றேன், முல்லா டோ பியாசா. 5வது வந்து ஃபெய்சி அப்படின்ட்டு சொல்றாங்க, ஃபெய்சி. 6வது வந்து ராஜா மான்சிங். 7வது ராஜா டோடர்மால். 8வது வந்து ஃபக்கீர் அசியாவுதீன். 9வது யார் அப்படின்னா டான்சன். 9வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்சன். ரைட்டா? ஓகே, இவங்க தான் வந்து அந்த 9 பேரை கொண்ட அமைச்சர் குழு. சரியா, 9 அமைச்சர்களை கொண்ட குழு. ரைட்டா, யாருடைய அவையில இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும்னா அக்பர் தான். ஓகே, அக்பருடைய அவையில தான் அவங்க வந்து அமைச்சர்களா இருந்திருப்பாங்க. சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம் ஜஹாங்கீர். நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அல்லது போட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து யாருன்னா அக்பருடைய பையன் ஜஹாங்கீரை பத்தி பார்ப்போம். சரியா? சரி, நேம் சொல்லிட்டா அபுல் ஃபாசில். சரியா, அபுல் ஃபாசில். அடுத்து அப்துல் ராஹிம், பீர்பால், முல்லா டூ பியாசா, ஃபெய்சி, ராஜா மான்சிங், ராஜா தோதர்மால். அடுத்து ஃபக்கீர் அசியாவுதீன். அடுத்து டான்சன். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா டான்சன். ஓகே, ஸோ நான் அடுத்த கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸே நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எனக்கு சஜஷன் கொடுக்க தான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நான் வந்து கிளாஸை வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் இது பண்ணிக்க முடியும். ஓகே, நான் அடுத்த கிளாஸ் வரப்போ வந்து முடிந்த அளவுக்கு நிறைய தமிழ் பிக்சர்ஸ், இப்போ வந்து நவரத்னம் அப்படின்னு பாக்குறப்போ வந்து அந்த நவரத்னம் வந்து இப்போ 9 பேரை கொண்ட அமைச்சர் குழு வந்து தமிழ்லயே இருக்கும். நான் அதையுமே சேர்த்து வந்து நான் வந்து என்ன சொல்றது, ஒரு இமேஜா வந்து இதுல பிரசன்டேஷன்ல வந்து போட முடியுமா அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ரைட்டா? ஸோ அது வந்து அதுக்கு என்ன வழி, ஏன் அப்படின்னா இந்த போட்டோவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஆனா அதுக்கு நான் வந்து போட்டோவை ஆட் பண்ணிட்டு PDF கன்வெர்ட் பண்ணி அதுக்கடுத்து நான் வந்து இந்த இதுல ஆட் பண்ணலாம். ஸோ அது நான் எப்படின்றத நான் பாக்குறேன். ஓகே, நம்ம வந்து அடுத்த கிளாஸ் பாக்குறப்ப முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல வந்து என்னென்ன போட்டோஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். கிளாஸ்ல தேவையில்லை சார். பட் ஆனா நீங்க வந்து தமிழ்லேயே சொல்றதுனால ஓகே. பட் ஆனா வந்து PDFல மட்டும் அந்த தமிழ்ல மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சார்.
ஓகே 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 சரி ரைட்டு. ஃபர்ஸ்ட் அடுத்து வைப்போம். நம்ம வந்து அதுக்கடுத்து யாரை பார்க்க போறோம்னா அக்பருடைய பையனான ஜஹாங்கீரை பார்க்க போறோம். அடுத்து யார் அப்படின்னா அக்பருடைய பையனான ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து 1605 இருந்து 1627 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி செஞ்சிருப்பார். சரியா, ஒரு 22 வருஷம் ஜஹாங்கீர் ஆட்சி செஞ்சிருப்பார். ஜஹாங்கீருடைய முழு பேர் வந்து நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நூர் உத் தின் ஜஹாங்கீர், அதெல்லாம் நூருதீன் சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எக்ஸாம்பிள் வந்து என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, சலீம் அப்படின்ற பெயரை கொண்ட முகலாய அரசர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சலீம்னா யாருன்னா ஜஹாங்கீர். ஓகே, ஜஹாங்கீருடைய முழு பேர் வந்து நூருதீன் சலீம். நூருதீன் எதுப்பா சார் இன்னொரு பேர் என்ன சொன்னீங்க சார்? இது இன்னொரு பேர்லாம் கிடையாது. அவருடைய பேர் வந்து பார்த்துட்டு ஆக்சுவலா அதை தமிழ் பிடிஎஃப் வந்து நான் தமிழ் பிடிஎஃப் வந்து நான் கொடுக்கறதுக்கு இது பண்றேன். அதே மாதிரி இந்த இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிபிடி ப்ரெசன்டேஷன் போடுறப்போ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் தமிழ்லேயே வந்து போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து அதை நான் அப்ளை பண்றதுக்கும் பாக்குறேன். ஓகே, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நூருதீன் சலீம். அதாவது என்னன்னா நூருதீன் அல் சலீம். ரைட்டா, சரி. அடுத்தது பாருங்க, ஜஹாங்கீரோடைய டைம் பீரியட்ல தான் வந்து யார் வந்திருப்பாங்கன்னா 2 ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க. சரியா, 2 ஆங்கிலேயர்கள், அவங்க பேர் அடிக்கடி வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது பிரிட்டிஷ்ல இருந்து வந்திருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2 பேர். ஒருத்தர் யாருன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். இந்த நூருதீன் சலீம் வந்து ரியல் நேம் நூருதீன் சலீம். 2 பேர் வந்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்ற ஒருத்தரும், இன்னொருத்தர் தாமஸ் ரோ அப்படின்ற வந்திருப்பாங்க. 2 பேர் வந்து வந்திருப்பாங்க. சரி, இவங்க வந்து ஆங்கிலேயர்கள், ஐரோப்பாவிலிருந்து வந்திருப்பாங்க. யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் 2 பேர் வந்து ஜஹாங்கீருடைய அவையில வந்து வந்திருப்பாங்க. ரைட்டா, இது வந்து முக்கியம். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1611 கல்யாணம் பண்ணிக்குவார். சரியா, 1611. சரியா, இது வந்து அவர் வந்து ஆட்சி பண்ண ஆண்டுகள் 1605 to 1627. 1611 வந்து நூருதீன் சலீம் வந்து ரியல் நேம்னா ஜஹாங்கீருக்கு ரியல் நேமா? ஜஹாங்கீர் தான். ஜஹாங்கீருடைய உண்மையான பேர் தான் நூருதீன் சலீம். நம்ம பாபருக்கு பார்த்தோம்னா பாபருக்கு வந்து ஜஹீருதீன், அதுக்கப்புறம் வந்து ஹுமாயூனுக்கு வந்து நசிருதீன் அப்படின்றத பார்த்தோம். அக்பருக்கு வந்து ஜலாலுதீன் அப்படின்றத பார்த்தோம்னா அது மாதிரி ஜஹாங்கீருக்கு வந்து நூருதீன் சலீம். சார், அந்த ஆங்கிலேயர்கள் வந்தது வந்து நீங்க பிரிட்டிஷ்னு சொல்லி இப்ப நீங்க வந்து யூரோப்னு போட்டிருக்கீங்க சார். எது சார் அது? அதாவது ஐரோப்பா அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. பிரிட்டிஷ் வருவாங்க, போர்ச்சுகீசியர்கள் வருவாங்க, அதுக்கடுத்து டானிஸ் அப்படின்ற வருவாங்க, டென்மார்க் அப்படின்றது வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம ஐரோப்பா அப்படின்ற ஒரு டேர்ம்ல வந்துருவாங்க. இவங்க வந்து நம்ம சிம்பிளா ஆங்கிலேயர்கள் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆங்கிலேயர்னா யூரோப்பியன்ஸ் அப்படின்ற டேர்ம்ல முடிஞ்சிடும். ரைட்டா, நீங்க எழுதுறது வந்து ஐரோப்பியர்கள் அப்படின்னே போடுங்க. வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் தாமஸ் ரோ ஐரோப்பாவில இருந்து ஜஹாங்கீரோடைய அவைக்கு வருவாங்க. வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் தாமஸ் ரோ. சரி, இவங்க டிராவலரா? டிராவலர் கிடையாது, இவங்க வந்து டிராவல் கிடையாது. யூரோப். ஓகே, ஐரோப்பாவில் இருந்து வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இங்க நிறுவுவதற்காக பெர்மிஷன் கேட்டு வந்திருப்பாங்க ஜஹாங்கீருடைய அவைக்கு. சரியா, ஜஹாங்கீருடைய அவைக்கு வந்திருப்பாங்க. ரைட்டா, ஐரோப்பால இருந்து வருகை புரிந்தவர்கள் 2 பேர் இருக்கிறார், அப்படிதானே சார்? ஆமா, வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் தாமஸ் ரோ. சரி, அடுத்தது பாருங்க 1611 வந்து பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து இவங்களுக்கு ஆக்சுவலா ஜஹாங்கீருக்கு வந்து நிறைய மனைவிகள் உண்டு. அதுல வந்து ஒரு முக்கியமான மனைவி யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மெஹருநிசா அப்படின்னு சொல்லுவாங்க. மெஹருநிசாவுக்கு இன்னொரு முக்கியமான பெயர் இருக்கு. சரியா, மெஹருநிசாவுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முக்கியமான பெயர் நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. நூர்ஜஹான். சரியா, மெஹருநிசாவை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நூர்ஜஹான். இந்த கேள்வி வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நூர்ஜஹான் யாரு அப்படின்னா ஜஹாங்கீருடைய மனைவி. நூர்ஜஹானுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா மெஹருநிசா அப்படின்னாலும் யார் அப்படின்னா ஜஹாங்கீருடைய மனைவி தான். ரைட்டா, சரி. அடுத்தது இவர் வந்து 1627 போல வந்து பார்த்துட்டீங்கன்னா இறந்து போயிடுவார். யாருன்னா ஜஹாங்கீர் வந்து ஒரு செகண்ட்
ஜஹாங்கீர் வந்து 1627 போல இறந்துருவார். ரைட்டா? ஸோ இவர் வந்து நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணுவார். நிறைய வந்து இவர் வந்து குடிப்பார் அப்படின்ற காரணத்தினால வந்து இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் 1627 போல இறந்துருவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இவர் எப்பொழுது இறந்து போவார்னா 1627 போல இவர் வந்து இறந்து போயிடுவார், டைடு. அப்ப இவருடைய கல்லறை வந்து எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர்ல இருக்கு. இவருடைய கல்லறை வந்து எங்க இருக்குது அப்படின்னா லாகூர்ல இருக்கு. ஓகே, டைட். அப்ப இவருடைய கல்லறை டாம்ப் அப்படின்னா கல்லறை எங்க இருக்குது அப்படின்னா லாகூர்ல இருக்கு. லாகூர் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான். லாகூர் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகே, சரி. அடுத்தது இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. புரியல எப்படி இறந்தார் அப்படின்னா இவர் வந்து அதிகமாக குடிப்பார். சரியா? அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா இவருக்கு உடம்பு சரியில்லாம கொஞ்ச நாள்ல இறந்துருவார். 1627 இறந்துருவார். இவருடைய கல்லறை எங்க இருக்குன்னா லாகூர்ல இருக்கு. லாகூர் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. இந்த ஐரோப்பியர்கள் அது என்ன காரணத்தினால அவங்க வந்திருக்காங்க சார்? அதாவது இவங்க ஐரோப்பியர்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்பெனி ஃபேக்டரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, ஃபேக்டரியை வந்து இங்க கொண்டு வருவதற்கு வந்து பெர்மிஷன் கேட்டு வந்திருப்பாங்க. யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் தாமஸ் ரோ வந்திருப்பாரு. ஆனா ஜஹாங்கீர் வந்து ஒத்துக்க மாட்டாரு. சரி, ஜஹாங்கீர் வந்து ஒத்துக்க மாட்டாரு. கடைசியில புரியல. தொழிற்சாலைகள். சோ ஐரோப்பியாவில இருந்து அதனாலதான் நம்ம கிழக்கிந்திய கம்பெனி பாக்குறோம்ல, கிழக்கிந்திய ஆட்சிகள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, கிழக்கிந்திய நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கம்பெனியை வந்து நிறுவுவதற்காக வந்திருப்பாங்க. ஸோ யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பாங்கன்னா ஜஹாங்கீர் கிட்ட கேட்டு வந்திருப்பாங்க. மெயினா வந்து யாரு நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் தாமஸ் ரோ. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜஹாங்கீருடைய பையனான ஷாஜஹான். ஜஹாங்கீருடைய பையனான ஷாஜஹானை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 1627 1658 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி செய்வார். ஓகே, இவர் வந்து ஒரு 31 வருஷம் ஆட்சி செய்யறார். யாருன்னா ஷாஜஹான் வந்து ஒரு 31 வருஷம் வந்து ஆட்சி செய்யறார், 31 இயர்ஸ். ஷாஜஹானுடைய டைம் பீரியட்ல தான் என்ன நிறுவப்பட்டது அப்படின்னா ஷாஜஹானால் நிறுவப்பட்டது தான் மயூர் த்ரோன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஷாஜஹான் என்ன உருவாக்குவார் அப்படின்னா மயூர் த்ரோன். என்ன சார் மயூர், அதாவது த்ரோன் அப்படின்றது வந்து என்னது, அதாவது அந்த அரசர்கள்லாம் அமர்ற ஒரு இடம். ரைட்டா? த்ரோன் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா அரசர்கள் அமர்ற இடம். மயூர் த்ரோன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது சிம்மாசனம், மயில் சிம்மாசனம். மயூர்னா மயில். சரியா? மயூர் அப்படின்றது மயில தான் வந்து அந்த மயூர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இந்த மயூர் த்ரோனுக்கு மயில் சிம்மாசனம் அது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா வந்து அதுக்கான ஆன்சர் வந்து ஷாஜஹான் தான். மயூர் த்ரோனுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, பீகாக் த்ரோன். அதாவது மயில் சிம்மாசனம் அதான். சரியா? பீகாக் த்ரோன். த்ரோன் அப்படின்றது சிம்மாசனம். இதுல த்ரோன் அப்படின்றது த்ரோன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சிம்மாசனம். அடுத்து இதுல என்னன்னா ஷாஜஹானுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 4 பசங்க. ஷாஜஹானுக்கு டோட்டலா 4 பசங்க. அந்த 4 பசங்களுடைய சொல்லுங்க சார். த்ரோன்னா சிம்மாசனம், நீங்க அப்ப தலையில சொல்றதுக்கு பேர் என்னங்க சார்? எது அரியணை வராங்க சார். அரியணை இல்ல, புரியலைங்க சார். இப்ப த்ரோன்னா தலையில சொல்றது இல்லைங்களா சார்? சிம்மாசனம்னா எப்படிங்க சார்? புரியலைங்க சார். சிம்மாசனத்துல அமர்றது அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. கிரீடம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த தலையில வைக்கிறது வந்து அது வந்து இல்ல, த்ரோன்னா தமிழ்ல வந்து சிம்மாசனம் அரியணைன்னு சொல்றீங்கல்ல சார்? அது முடிசூடுறதுன்னு சொல்லுவாங்க சார். அது அவங்க சொல்ற மாதிரி க்ரோன். இது நீங்க சொல்றது வந்து கிரவுன். கிரவுன் அப்படின்னா கிரீடம். கிரவுன். ஓகே சார், ஓகே சார், थैंक यू சார். ஷாஜஹானுக்கு வந்து 4 பசங்க. அந்த 4 பசங்க வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன்னு ஷா ஷுஜா, இன்னொன்னு வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முராத் அப்படின்ற ஒரு பையன். அதுக்கப்புறம் 3வது பையனா இருக்கிறவர் யார்? மியூட்ல போடுங்க. மூன்றாவது
சார் ஸ்க்ரீன் வரலைங்க சார். ஸ்கிரீன் வரல. ஸ்க்ரீன் வரல சார். சார் ஸ்க்ரீன் வரல. சார் ஸ்க்ரீன் வரல சார். அப்ப தாஜ்மஹால் எந்த இருப்பாங்க? சரி, நான் இப்ப பேசுறது கேக்குதா? கேக்குது சார். சரி, எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போடுங்க. எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போடுங்க. எனக்கு கொஞ்சம் சார் பேசுறதுன்னு கேட்கலைங்க சார். இருங்க ஒரு விஷயம். ஓகே சார். சரி, ஓகே. டோட்டலா வந்து ஷாஜஹானுக்கு எத்தனை பசங்க அப்படின்னா ஒரு 4 பசங்க. அதுல வந்து ஷா ஷுஜா அப்படின்ற ஒருத்தர், முராத் அப்படின்ற ஒருத்தர், அவுரங்கசீப் அப்படின்ற ஒருத்தர், அதுக்கப்புறம் தாரா ஷிகோ அப்படின்ற ஒருத்தர். தாரா ஷிகோ, ஷா ஷுஜா, முராத், அவுரங்கசீப், தாரா ஷிகோ, ஒரு 4 பசங்க இருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஷாஜஹானுக்கு. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 3வது பையனுக்கும் 4வது பையனுக்கும், அதாவது அவுரங்கசீபுக்கும் தாரா ஷிகோவுக்கும் சண்டை நடக்குது. எதுக்கு அப்படின்னா, ஷாஜஹானுக்கு அடுத்து யார் அரசரா வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சண்டை நடக்குது. ரைட்டா? ஷாஜஹானுக்கு அடுத்து யார் இப்ப அரசரா வரணும் அப்படின்ட்டு அவுரங்கசீபுக்கும் தாரா ஷிகோவுக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டை வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவுரங்கசீப் தான் ஜெயிக்கிறாரு. ரைட்டா? இப்ப இந்த அவுரங்கசீபுக்கும் தாரா ஷிகோவுக்கும் சண்டை நடக்குது. ஃபைட்டு. சரி, அந்த சண்டையில வந்து ஜெயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அவுரங்கசீப் ஜெயிச்சிடுறாரு. சரி, அவுரங்கசீப் ஜெயிச்சிடுறாரு. அந்த போர், இப்ப அவுரங்கசீப்புக்கும் தாரா ஷிகோவுக்கும் சண்டை நடச்சுல்ல, அந்த சண்டையை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சாமுகா போர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன போர் அப்படின்னா, அந்த ஃபைட்டோடைய பெயர் வந்து என்னன்னா பேட்டில் ஆஃப் சாமுகா. சாமுகா போர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா இது யாருக்கும் விடை புரியல. சாமுகா அது எதனால சொல்றாங்க? அது சாமுகா போர் அப்படின்னா அந்த மெயினா வந்து பிளேஸை வச்சுதான் சொல்லுவாங்க. நான் நார்மலா வந்து எப்பொழுதுமே வந்து அந்த போரினுடைய பெயர் வந்து அந்த பிளேஸை வச்சுதான் மெயினா மென்ஷன் ஆகும். சரியா? சாமுகா அப்படின்ட்டு. சரியா? சோ அந்த வந்து 3வது பையனுக்கும் 4வது பையனுக்கும், ஷாஜஹானுடைய 3வது பையனுக்கும் 4வது பையனுக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையினுடைய பெயர் வந்து சாமுகா போர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? அந்த சண்டையில ஜெயிக்கிறது யாருன்னா அவுரங்கசீப் தான். அடுத்து ஷாஜஹான். பேட்டில் ஆஃப் சாமுகா வந்து 1658. இந்த சாமுகா போரினுடைய இயர் வந்து 1658. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்து வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஷாஜஹானுக்கு அப்புறம் வந்து அரசர் யாருன்னா அவுரங்கசீப். அடுத்தது யார் வர்றாங்கன்னா அவுரங்கசீப். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது யார் அப்படின்னா அவுரங்கசீப். சோ அவுரங்கசீப்புடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 1657 1707 வரைக்கும் அவுரங்கசீப் ஆட்சி செய்யறார். சரியா? 1707 வரைக்கும் ஆட்சி செய்யறார். அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் அவுரங்கசீப்புக்கு உண்மையான பெயர் வந்து என்னன்னா ஆலம்கீர். அவுரங்கசீப்புடைய உண்மையான பெயர் வந்து என்னன்னா ஆலம்கீர் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? ஆலம்கீர் அப்படின்றதுதான் உங்களுக்கு அவுரங்கசீப்பினுடைய உண்மையான பெயர். ரைட்டா? ஒரு நிமிஷம். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலம்கீர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். ஏன்னா நீ உண்மையான பேர் வந்து நிறைய டைம் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. சரியா? அவுரங்கசீபோட உண்மையான பேர் வந்து ஆலம்கீர். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இவர் அதே நேரத்துல வந்து முகலாய அரசர்கள்ல 2 தடவை முடிசூட்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அவுரங்கசீப் தான். சரியா? அதாவது கொரோனேஷன் அப்படின்ட்டு எழுதுறேன். கொரோனேஷன் அப்படின்னா வந்து முடிசூட்டு. கொரோனேஷன் அப்படின்னா என்னதுன்னா முடிசூட்டு. 2 தடவை முகலாய அரசர்கள்ல 2 முறை முடிசூட்டிய அரசர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் அவுரங்கசீப் தான். சரியா? கொரோனேஷன் எத்தனை தடவை நடந்திருக்குன்னா ட்வைஸ், 2 தடவை நடந்திருக்கு. மத்த எல்லாருக்கும் ஒரு தடவை தான்.
முடிசூட்டு விழா அப்படின்றது ஒரு தடவை தான் நடந்திருக்கும். ஆனா இந்த கொரோனேஷன் அவுரங்கசீப்புக்கு மட்டும் இந்த முடிசூட்டு விழா 2 தடவை நடந்திருக்கும். ரைட்டா, 2 தடவை நடந்திருக்கும். அடுத்து அவுரங்கசீப்புக்கு ஒரு டைட்டில், ஒரு பட்டம் இருக்கு. அவுரங்கசீப்புக்கு ஒரு பட்டம் இருக்கு. என்ன பட்டம் அப்படின்னா பகதூர் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. பகதூர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவுரங்கசீப்புக்கு இருக்கு. ரைட்டா, சரி. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, வேற என்ன சொல்லுவாங்கன்னா அவுரங்கசீப் வந்து அதாவது சீக்கிய மதத்துல வந்து குருக்கள் இருப்பாங்க. ஒரு 10 குரு இருக்கிறாங்க. ரைட்டா, அந்த 10 குருல 9வது குரு, சரியா, 9th சீக் குரு, 9வது சீக்கிய மதத்தை சார்ந்த குருவான குரு தேஜ் பகதூரை கொன்றுவார். யார் அப்படின்னா அவுரங்கசீப். 9வது சீக்கிய மதத்தினுடைய குருவை கொன்னது யார் அப்படின்னா அவுரங்கசீப் தான். அந்த 9வது சீக்கிய குரு வந்து யார் அப்படின்னா குரு தேஜ் பகதூர். இவர் தான் குரு தேஜ் பகதூர். அந்த 9வது சீக்கிய மதத்தை சார்ந்த குருவான குரு தேஜ் பகதூரை வந்து அவுரங்கசீப் என்ன பண்ணிடுவார்னா கொன்றுவார். சரியா, காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இஸ்லாமிய மதத்திற்கு மாறமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த இதெல்லாம் வந்து எக்ஸாம் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 9வது சீக்கிய மதத்தினுடைய குருவை கொன்னது யார் அப்படின்னா குரு தேஜ் பகதூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, குரு தேஜ் பகதூர். சார் யாரு கொல்லுவாத? அவுரங்கசீப் தான். அவுரங்கசீப் பத்தி தானே பார்த்துட்டு இருக்கோம். அவுரங்கசீப் தான் கொல்லுவார். 9வது சீக்கிய குருவான குரு தேஜ் பகதூரை கொன்றுவார். எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான். அடுத்தது சார் அது எதனால கொல்ல போறாரு? அது ஆக்சுவலா வந்து பார்த்துட்டீங்கன்னா இஸ்லாமிய மதத்திற்கு, ஏன்னா அவுரங்கசீப்லாம் இஸ்லாமிய மதத்துல தானே இருந்திருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா குரு தேஜ் பகதூர் வந்து இஸ்லாமிய மதத்திற்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அதனால வந்து அவுரங்கசீப் கொன்னதாக சொல்லப்படுகிறது. ரைட்டா, ஓகே ஓகே. சீக்கிய குருன்றது யாரு சார் முதல்ல? இப்ப சீக்கிய மதம் இருக்குல்ல, அந்த சீக்கிய மதத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 10 குருக்கள் இருக்கிறாங்க. அந்த 10 குருக்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா 10 குருக்கள்ல ஒரு குரு தான் வந்து இந்த 9வது சீக்கிய குரு. ரைட்டா, யாருன்னா குரு தேஜ் பகதூர். மொத்தம் எத்தனை குருக்கள் இருக்கிறாங்க, எத்தனை குருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சீக்கிய மதத்துல வந்து ஒரு 10 குருக்கள் இருக்கிறாங்க. அந்த 10 குருக்கள்ல ஒருத்தர் யாருன்னா இந்த குரு தேஜ் பகதூர் அப்படின்றவர். ரைட்டா, மெயினா வந்து எதற்காக வந்து அவுரங்கசீப் வந்து கொண்டிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சீக்கிய மதத்தை, அதாவது இஸ்லாமிய மதத்திற்கு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். குரு தேஜ் பகதூர் வந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது போக அவுரங்கசீபனுடைய ஒரு சில கொள்கைகளை வந்து எதிர்த்திருப்பார். யாருன்னா இந்த 9வது சீக்கிய குரு, அதனால கொண்டிருப்பார். ரைட்டா, குரு தேஜ் பகதூர். சரி, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அடுத்த பேஜ் போலாம். சரி, அடுத்தது பாருங்க. சரி, அடுத்தது என்ன இதாகுதுன்னா நம்மளுக்கு இப்ப அவுரங்கசீப்போட முடிஞ்சிருச்சு. ரைட்டா, அதாவது அவுரங்கசீப்போட முகலாய வம்சமே முடியல. ஆனா அவுரங்கசீப்க்கு அடுத்து அவுரங்கசீப் இருக்காருல்ல, அவுரங்கசீப்புக்கு அடுத்து யார் வராரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முதலாம் பகதூர் ஷா. யார் வராரு அப்படின்னா முதலாம் பகதூர் ஷா. முதலாம் பகதூர் ஷா எப்ப இருந்து எப்போ வரைக்கும் ஆட்சி செய்வார்னா 1707 இருந்து 1712 வரைக்கும். சரியா, ஒரு 5 வருஷம் தான் ஆட்சி செய்வார். ஆனா முதலாம் பகதூர் ஷா பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் வேண்டாம். அதாவது அவுரங்கசீப்க்கு அப்புறம் எந்தெந்த அரசர்கள் வந்திருக்காங்க சும்மா லைட்டா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அவங்கள போய் டெப்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்டா, அவுரங்கசீப் அப்புறம் வந்த அரசர்கள்ல முக்கியமானவங்க எல்லாம் யார் அப்படின்னு பாக்குறப்ப ஒருத்தர் இருக்கிறார். யார் அப்படின்னா முகமது ஷா ரங்கீலா அப்படின்ற ஒருத்தர். சரியா, அவுரங்கசீப்க்கு அடுத்து வந்தவர்ல ஒருத்தர் யார் இருக்கிறார், யார் அப்படின்னா முகமது ஷா ரங்கீலா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். முகமது இதெல்லாம் நோட் பண்ணணும். இது நோட் பண்ணணும். இந்த பேர் முக்கியம். முதலாம் பகதூர் ஷா முக்கியம். அடுத்து இந்த முகமது ஷா ரங்கீலா முக்கியம். முகமது ஷா ரங்கீலா. இப்ப நான் எழுதுற பேர் எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா யார் அப்படின்னா முகலாய அரசர்கள்லாம். மஞ்சள் கலர்ல எழுதியிருக்காங்கல்ல, மஞ்சள் கலர்ல எழுதியிருக்கிற அனைவருமே வந்து பாத்துட்டீங்கன்னா முகலாய அரசர்கள். மஞ்சள் கலர்ல எழுதியிருக்கிறது மட்டும். ஓகே, இதுல முகமது ஷா ரங்கீலா ஒருத்தர் இருப்பார். பகதூர் ஷா அடுத்து முகமது ஷா ரங்கீலா.
இல்ல பகதூர் ஷாக்கு அடுத்தெல்லாம் கிடையாது. பகதூர் ஷாக்கு அடுத்தெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வருவார். ஏன்னா பகதூர் ஷா 1707 to 1712 தானே. இந்த முகமது ஷா ரங்கீலாலாம் வந்து 1730 டைம் பீரியட், அதாவது 10-15 வருஷம் கழிச்சு. அப்ப முதலாம் பகதூர் ஷாக்கு அடுத்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்ற அந்த அளவுக்கு எல்லாம் டெப்தா போய் படிக்க வேண்டாம். ஓகே சரி. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து திறம்பட ஆட்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி, முகமது ஷா ரங்கீலாவுக்கும் ஒருத்தருக்கும் சண்டை நடக்கும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதிர் ஷா. மஞ்சள் கலர்ல எழுதுறவங்க மட்டும்தான் வந்து முகலாய அரசர்கள். முகமது ஷா ரங்கீலாவுக்கும் நாதிர் ஷாவுக்கும் சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையினுடைய பெயர் இருக்குல்ல, இந்த வெசஸ் அப்படின்னா சண்டை. அந்த சண்டையினுடைய பெயர் தான் வந்து என்னன்னா பேட்டில் ஆஃப் கர்னல் அப்படின்னு சொல்லலாம். கர்னல் போர், பேட்டில் ஆஃப் கர்னல் அப்படின்ட்டு சொல்றாங்க. பேட்டில் ஆஃப் கர்னல் எப்பொழுது நடந்திருக்கும் அப்படின்னா 1739 நடந்திருக்கும். 1739 1739 கர்னல் போர் அப்படின்ற ஒண்ணு நடந்திருக்கும். சரியா? இந்த சண்டையில வந்து பாத்துட்டீங்கன்னா யாரு ஜெயிப்பாரு அப்படின்னா நாதிர் ஷா தான் ஜெயிப்பார். ஆனா இந்த சண்டையில வந்து யார் ஜெயிச்சாங்கன்றது கூட அதிகமா வந்து எக்ஸாம்ல கேள்வி கேட்டதே கிடையாது. ஆனா இந்த பேட்டில் ஆஃப் கர்னல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நாதிர் ஷா இருக்கார்ல, இந்த நாதிர் ஷா எந்த இதை கொள்ளையடித்து கொண்டு போவார் அப்படின்னா கோஹினூர் வைரம். இந்தியாவிலிருந்து கோஹினூர் டைமண்ட், கோஹினூர் வைரம் மற்றும் ஷாஜஹானால் நிறுவப்பட்ட அந்த பீகாக் த்ரோன், மயூர் சிம்மாசனம் இருக்குல்ல, மயில் சிம்மாசனம், இந்த மாதிரி கோஹினூர் வைரம் மற்றும் மயில் சிம்மாசனத்தை வந்து கொள்ளையடித்து கொண்டு போயிடுவார். யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நாதிர் ஷா அப்படின்றவர். சரியா? ஸோ நாதிர் ஷா தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை கொள்ளையடித்து கொண்டு போவார். இந்த நாதிர் ஷா வந்து எங்கிருந்து வருவாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இவரெல்லாம் வந்து இந்த ஆப்கானிஸ்தான் அந்த பகுதியை இருந்து வருவார். சரியா? ஈரான், ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி பகுதி இருக்கு தெரியுமா, அங்கிருந்து வரவர். ஸோ அவர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா இந்தியாவுக்கு வந்து இந்த முகலாய அரசரான முகமது ஷா ரங்கீலா கூட சண்டை போட்டு அதுல முகமது ஷா ரங்கீலாவை தோற்கடித்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா கோஹினூர் வைரம் மற்றும் ஷாஜஹானால் நிறுவப்பட்ட மயூர் த்ரோன், சரியா, மயூர் த்ரோன் அல்லது மயில் சிம்மாசனம் அல்லது பீகாக் த்ரோன், அதை வந்து கொள்ளையடித்துட்டு போயிடுவார். யார் அப்படின்னா நாதிர் ஷா. நெக்ஸ்ட், அவர் எங்க இருந்து வர்றாரு? நாதிர் ஷா வந்து ஈரான் பகுதியில இருந்து வருவார். நாதிர் ஷா வந்து எங்க இருந்து வருவார் அப்படின்னா ஈரான் பகுதியில இருந்து வருவார். ஈரான் நாட்டிலிருந்து வருவார். சரியா? அடுத்தது வந்து லாஸ்ட் கொள்ளையடிச்சு அவங்க நாட்டுக்கே திரும்ப போயிட்டாங்களா சார்? ஆமா, கோஹினூர் வைரத்தையும் மயில் சிம்மாசனையும் கொள்ளையடித்துட்டு அங்க போயிடுவார். ஓகே சார், ஓகே. சரி, இப்ப லாஸ்ட் முகல் கோஹினூர் டைமண்ட் நவரத்னமா சார்? கோஹினூர் அது வைரம் கோஹினூர் வைரம் நம்ம சொல்லுவாங்கல்ல, கோஹினூர் வைரம் விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் அப்படின்ட்டு, அந்த வைரம் தான். இப்ப எங்க சார் இருக்குது? இப்ப வந்து லண்டன் அதாவது இங்கிலாந்து அரசியினுடைய அந்த ஜுவல் சர்க்கிள் இருக்கு, குயின் கிட்ட இருக்குது அது. ஓகே. சோ லாஸ்ட் முகல் ரூலர், சரியா, முகலாய அரசர்கள்ல கடைசி அரசர் அப்படின்னு கேக்குறாங்கன்னா யாரை எழுதணும் அப்படின்னா முகலாய அரசர்களில் கடைசி அரசர் இரண்டாம் பகதூர் ஷா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இரண்டாம் பகதூர் ஷா. இந்த இரண்டாம் பகதூர் ஷாவுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. சரியா? என்ன பெயர் அப்படின்னா பகதூர் ஷா ஜஃபர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. இன்னொரு பெயர் கடைசி அரசரா? நம்ம முகலாய வம்சம் இருக்குது இல்ல, பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர் அப்படின்னு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்கல்ல. ஆமாமா. அந்த முகலாய வம்சத்தினுடைய கடைசி அரசர் அப்படின்னு கேக்குறப்ப யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா. அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, பகதூர் ஷா ஜஃபர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. பகதூர் ஷா ஜஃபர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. இரண்டாம் பகதூர் ஷா. இரண்டாம் பகதூர் ஷா. அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்னன்னா பகதூர் ஷா ஜஃபர். இந்த பகதூர் ஷா வந்து பகதூர் ஷாவுடைய அப்பா பேர் இன்கேஸ் கேட்டாங்கன்னா யார் அப்படின்னா சன் ஆஃப் இரண்டாம் அக்பர். இரண்டாம் அக்பர்னுடைய பையன் அக்பர் 2. சரியா? அக்பர் 2, இரண்டாம் அக்பர். பகதூர் இன்னொன்னு சொன்னீங்க சார்? பகதூர் ஷஃபரா? ஜஃபர் பகதூர் ஷா ஜஃபர். சஃபர்னே போட்டுக்கலாம், சஃபர் அப்படின்னே போட்டுக்கலாம். ஓகே சார். சரி, அதுக்கப்புறம் இந்த பகதூர் ஷா, இரண்டாம் பகதூர் ஷாவுடைய அப்பா வந்து யார் அப்படின்னா இரண்டாம் அக்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இரண்டாம் பகதூர் ஷா எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் ஆட்சி செய்திருப்பார் அப்படின்னா 1837 1857 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பார். 1837
1857 வரைக்கும் யார் ஆட்சி செய்திருப்பார் அப்படின்னா யாருன்னா பகதூர் ஷா, இரண்டாம் பகதூர் ஷா வந்து ஆட்சி செய்து கொண்டிருப்பார். அப்பா யாருன்னு சொன்னீங்க? இரண்டாம் அக்பர். இரண்டாம் அக்பரா சார்? ஆமாப்பா, இங்க இருக்குல்ல இரண்டாம் அக்பர். ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்காத. இரண்டாம் அக்பர். அதுக்கப்புறம் என்ன? அவ்வளவுதான். 1827 சார். இது தெரியல. நான் கீழே எழுதியிருக்க நம்பர் தெரியலையே என்ன எல்லாருக்குமே? தெரியல சார். தெரியுதுங்க சார். இது நான் இப்ப இந்த பாக்ஸ் ஹைலைட் பண்ணிருக்கிறது தெரியுதானே? இல்ல எல்லாருக்கும் தெரியுதா இல்ல தெரியலையா? தெரியுது சார். ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசு பண்ணி. அதான் சரி, ஓகே. 1837 இருந்து 1857 வரைக்கும் ஒரு 20 வருடங்கள் ஆட்சி செய்திருப்பார். இரண்டாம் பகதூர் ஷாவா சார்? ஆமாப்பா, இரண்டாம் பகதூர் ஷா. சரி, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, முகலாய வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இது போதுமானது. அதுக்கப்புறம் வந்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா விஜயநகர பேரரசை பத்தி பார்க்க போறோம். சரியா? விஜயநகர பேரரசு. ஓகே, விஜயநகர் எம்பையர், விஜயநகர பேரரசை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் இது உருவானது, எஸ்டாப்ளிஷ்ட். இது உருவானது எப்பொழுது அப்படின்னா 1336 உருவானது. ஓகே, யார் இது வந்து நான் எழுதுறது தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது சார். தெரியுது சார். பிரதர் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க பிரதர். அதான் ஆக்சுவலா நான் அதான் எழுதுறேன், அதனாலதான் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். நான் ஏன்னா இப்ப கேட்கறதுனால வந்து ஒருவேளை நான் எழுதுறது தெரியலையோ அப்படின்ட்டு, நான் அதை இன்கேஸ் எழுதுறது தெரியல அப்படின்னா திருப்பி நான் வெளியே போயிட்டு வரணும், அதனாலதான் நான் கேட்கறேன் நான். ஓகேயா? சரி, ஓகே. தெரியுது சார். ஓகே, சரி. விஜயநகர பேரரசை வந்து தோற்றுவித்தது எப்பொழுது தோற்றுவித்தாங்கன்னா 1336 தோற்றுவித்தவர்கள், ஃபவுண்டர்ஸ், தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னா 2 பேர். ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா ஹரிஹரா அப்படின்றவரும், இன்னொருத்தர் வந்து புக்கா அப்படின்றவரும் தோற்றுவித்திருப்பாங்க. 2 பேர். அடுத்து விஜயநகர பேரரசனுடைய தலைநகரமா கேபிட்டலா என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா ஹம்பி அப்படின்ற ஒரு இடத்த தான் வச்சிருந்தாங்க. ஹம்பி எங்க இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கு. ஹம்பி அப்படின்ற பகுதி எங்க? கேபிட்டல்னா தலைநகரம். விஜயநகர பேரரசனுடைய தலைநகரம் வந்து ஹம்பியில இருக்குது. ஹம்பி வந்து எங்க இருக்குதுன்னா கர்நாடகாவில் இருக்கு. ரைட்டா? விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நிறைய கோயில் கட்டியிருப்பாங்க. ரைட்டா? எங்க கட்டியிருப்பாங்கன்னா ஹம்பி இடத்துல கட்டியிருப்பாங்க. ஹம்பியில நிறைய கோயில்கள் வந்து கட்டியிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு கோயில்கள்லாம் நான் எழுதுறேன். ஒரு 4 கோயில் இருக்கு. சரியா? ஒரு 3 கோயில் மற்றும் ஒரு குகையுமே இந்த ஹம்பியில இருக்குது. ரைட்டா? ஹம்பி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எங்க இருக்குதுன்னா கர்நாடகாவில் இருக்கு. நார்மலா ஒரு எக்ஸாம்பிள் ஹம்பி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே அது மேக்ஸிமம் அதுக்கு ஆன்சர் என்னவா இருக்குன்னா விஜயநகர பேரரசா தான் இருக்கும். ரைட்டா? சரி, ஹம்பியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற முக்கியமான கோயில்கள்ல ஒண்ணு வந்து என்னன்னா விருப்பக்ஷா கோயில். ஹம்பியில இருக்கிற நிறைய கோயில்கள்ல ஒண்ணு வந்து விருப்பக்ஷா கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வித்தல சுவாமி கோயில் அப்படின்ற ஒரு கோயிலும் இருக்கு. வித்தல சுவாமி கோயிலும் இருக்கு. அடுத்து வந்து ஹசார ராம கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹசார ராம் கோயிலும் இருக்கு. அடுத்து ஒரு குகையுமே இந்த ஹம்பியில இருக்கு. என்ன குகை அப்படின்னா சுக்ரீவா குகை. சுக்ரீவா குகை அப்படின்ற ஒரு குகையுமே எங்க இருக்குது அப்படின்னா இதே ஹம்பியில தான் இருக்குது. ரைட்டா? ஹம்பி சுக்ரீவா குகையா சார்? சுக்ரீவா குகை. சரி, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் இந்த விஜயநகர பேரரசுல வந்து டோட்டலா வந்து நிறைய வம்சங்கள் இருக்கு. சரியா? நம்ம வந்து இப்போ டெல்லி சுல்தானியம்ல பார்த்தோம். டெல்லி சுல்தானியத்துல வந்து நம்ம அடிமை வம்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்லேவ் டைனஸ்டி, கில்ஜி, துக்ளக், அதுக்கப்புறம் வந்து சையீத், லோடி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுல விஜயநகர பேரரசுலயுமே வந்து நிறைய வம்சங்கள் இருக்கு. ரைட்டா? என்னென்ன வம்சங்கள் அப்படின்னு பாக்குறப்ப சொல்லுங்க சார். கோயில்களை பொறுத்த வரைக்கும் விருப்பக்ஷா கோயில், வித்தல சுவாமி கோயில், ஹசார ராம கோயில், சுக்ரீவா குகை. ரைட்டா?
சார் இது எல்லாம் ஹம்பின்ற இடத்துல இருக்கு சார். இது எல்லாமே கர்நாடகால இருக்கிற ஹம்பி அப்படின்ற இடத்துல இந்த 4 கோயிலும் இருக்கு. 4 இடங்களும் இருக்கு. ஹம்பியில இது மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 4 தான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஓகே சார். சாரி சார், மியூட்ல போடாதவங்களுக்கு கொஞ்சம் மியூட்ல போட சொல்லுங்க சார். மியூட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு இருக்கேன். யாராச்சும் ஓகே ஓகே சார். ஓகே இப்போ ஓகேங்க சார். சார் அந்த ஃபவுண்டரோட பேர் என்னது சார்? ஹரிஹரா, அதாவது ஹரிஹரா மற்றும் புக்கா. யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து யாருன்னா ஹரிஹரா, இன்னொருத்தர் புக்கா. சரி, அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் நிறைய வம்சங்கள் இருக்கு. விஜயநகர பேரரசுல டைனாஸ்டிஸ் அப்படின்னு கேட்கிறப்ப, விஜயநகர பேரரசனுடைய வம்சங்கள் அப்படின்னு கேட்கிறப்போ மொத்தம் 4 வம்சங்கள் இருக்கு. 4 சரியா? விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் 4 வம்சங்கள் இருக்கு. என்னென்ன வம்சங்கள் அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து சங்கமா அப்படின்ற ஒரு வம்சம், சங்கமா. அதுக்கப்புறம் வந்து சாலுவா அப்படின்ற ஒரு வம்சம். அதுக்கடுத்து துளுவா அப்படின்ற ஒரு வம்சம். துளுவா அப்படின்ற சார் ஸ்கிரீன் தெரியலங்க சார். கேட்கல சார். சார் கேட்கல. கேட்கலங்க சார். சார் ஸ்கிரீன் தெரியல. சாருக்கு டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். சார் சங்கம சலுவ துளுவ அதுக்கப்புறம் என்ன சார்? இருங்க பிரதர். வேற கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ சார், 4 வம்சம் சொன்னீங்க, சங்கம சலுவ துளுவ. ப்ரோ அவருக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கும், அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. ஹலோ சார், ஸ்கிரீன் தெரியல. நாகராஜன் ப்ரோ அவர் இன்னும் வரலைங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே ஓகே. மேம் அச்சீவ் கிளப்ல இருந்து இருக்கிறீங்களா மேம்? மேம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன், அவங்க இல்லைங்க மேம். ஓகே. சார் கிளாஸ் முடிஞ்சுதா? இல்ல 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 இல்ல, ஒரே நிமிஷம். நான் பேசுறது கேக்குதானே? இப்ப கேக்குதுங்க சார். கேக்குது சார். கேக்குதுங்க சார். நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு, ஒரே நிமிஷம். சார் இந்த 4 வம்சம் சொன்னீங்க, சங்கம சாலுவ துளுவ சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதான் சங்கமா சாலுவா துளுவா, அடுத்து அரவிடு. அரவிட வம்சத்தை வந்து தோற்றுவித்தவர் யாரா இருப்பா அப்படின்னா திருமலா. சார் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க அந்த வம்சம் நேம் எழுதும் பொழுதே உங்களுக்கு நெட்வொர்க் இல்ல சார், நாங்க எதுவுமே கவனிக்கல. நான் திரும்ப சொல்றேன். ஒரே சரி, மியூட்ல போடுங்க. சரி, மொத்தம் எத்தனை வம்சம் அப்படின்னா விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் 4 வம்சங்கள் இருக்கு. சங்கமா வம்சத்தை தோற்றுவித்தவர் ஹரிஹரா அண்ட் புக்கா. கண்டிப்பா, ஏன்னா விஜயநகர பேரரசனுடைய முதல் வம்சமே சங்கமா வம்சம் தான். அப்ப விஜயநகர பேரரசை தோற்றுவித்தது எந்த வம்சம்னா யார் அப்படின்னா ஹரிஹரா அண்ட் புக்கா தான். விஜயநகர பேரரசனுடைய முதல் வம்சம் சங்கமா, அதை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரா அண்ட் புக்கா தான். சாலுவ வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் யாரு? தோற்றுவித்தது சாலுவ நரசிம்ம தேவராயா அப்படின்ற ஒருத்தர். துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் நரசநாயக்கர். அரவிடு வம்சத்தை தோற்றுவித்தவர் திருமல தேவராயர். ரைட்டா? திருமாலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல திருமல தேவராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், இந்த சாலுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு?
சாளுவ நரசிம்ம தேவராயர். தேவராயரா சார்? ஆமா, தேவராயர். சரி, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் இந்த வம்சங்கள்லாம் முக்கியம், இந்த வம்சத்தை தோற்றுவித்தவர்களும் முக்கியம். விஜயநகர பேரரசிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். சரியா? யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். நம்ம அப்ப கிருஷ்ணதேவராயரை பத்தி பார்ப்போம். ஓகே, கிருஷ்ணதேவராயர் விஜயநகர துளுவா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் நரசநாயக்கர், அரவிடு வம்சத்தை தோற்றுவித்தவர் திருமாலர். ரைட்டா? திருமல தேவராயர். சரி சார், எல்லாத்துக்குமே ஆர் கடைசியா போடலைங்களா சார்? தேவராயர் இல்ல, நம்ம வந்து ஆங்கிலத்துல வந்து தேவராயான்னு வரும், தமிழ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா தேவராயர் அப்படின்னு. ரைட்டா? சார் கொஞ்சம் நில்லுங்க சார், எழுத நோட் பண்ணு. அதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா அது ஈஸியா இருக்கும். ஓகே சார், லாஸ்ட் வம்சம் அது தோற்றுவித்தவர் யாரு சொன்னீங்க? அரவிடு வம்சத்தை தோற்றுவித்தது திருமால தேவராயர். ஓகே சார், ஓகே. கிருஷ்ணதேவராயா. ரைட்டா? கிருஷ்ணதேவராயா. கிருஷ்ணதேவராயை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணதேவராய வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியம். ரைட்டா? கிருஷ்ணதேவராயர் வந்து நம்ம இந்த 4 வம்சம் பார்த்தோம்னா அந்த 4 வம்சத்துல துளுவா வம்சத்தை சேர்ந்தவர் தான். இந்த துளுவா வம்சத்தினுடைய 3வது அரசராக இருந்திருப்பார், 3rd ரூலர். துளுவா வம்சத்தினுடைய 3வது அரசராக இருந்தவர் தான் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்ட்டு. ரைட்டா? கிருஷ்ணதேவராயனுடைய சமகாலத்தில், அதாவது கண்டெம்பரரி அப்படின்னா சமகாலம். சரியா? கண்டெம்பரரினா சமகாலம். கிருஷ்ணதேவராயனுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் வந்து யார் அப்படின்னா பாபர். கண்டெம்பரரி சமகாலத்தில் வந்து யார் அரசராக இருந்திருப்பார் அப்படின்னா பாபர். அதாவது கீழே தென்னிந்தியாவில் வந்து சமகாலத்தில் அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா வந்து இப்ப என்னுடைய சமகாலத்துல நீங்க இருக்கிறீங்க, நானும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அதுதான் சமகாலம். கிருஷ்ணதேவராயர் தென்னிந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது மேல வந்து வட இந்தியாவில வந்து பாபரும் ஆட்சி செய்து கொண்டிருக்கார். சரியா? கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா 1509 1529 வரைக்கும் நம்ம வந்து கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் அப்படின்ட்டு சொல்றோம். சரியா? கிருஷ்ணதேவராயனுடைய சமகாலத்தில் யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா பாபர். அடுத்து கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு சில நூல்களும் எழுதியிருக்கிறார். அதுல முக்கியமான நூல் வந்து என்னன்னா அமுக்த மல்யடா அப்படின்ற ஒரு நூல். எந்த நூல் அப்படின்னா அமுக்த மல்யாடா. சரியா? அமுக்த மல்யடா அப்படின்ற ஒரு நூலுமே வந்து பாத்துட்டீங்கன்னா எழுதியிருப்பார். சரியா? அமுக்த மல்யாடா அப்படின்ற ஒரு நூல். நூலில் அமுக்த மல்யடா, அமுக்த மல்யாடா அப்படின்ற ஒரு நூல். மல்யாடா, அமுக்த மல்யாடா அப்படின்ற ஒரு நூலை வந்து பாத்துட்டீங்கன்னா எழுதியிருப்பாரு. எந்த மொழியில் எழுதியிருப்பார்? தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார். என்னது சொல்லுங்க? கண்டெம்பரரினா என்னன்னு கேக்குறாங்க சார். கண்டெம்பரரினா சமகாலம். ஆல்ரெடி சொன்னா சமகாலம் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு 2 பேரும் ஒரே நேரத்துல இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். 2 பேரும் ஒரே நேரத்துல வேற வேற இடத்துல வந்து இருந்திருக்கிறாங்க, அதுதான் கண்டெம்பரரி, சமகாலம் அப்படின்ட்டு. சரி, இப்ப நம்ம அந்த ஆல்ரெடி வந்து பாத்துட்டீங்கன்னா நவரத்னம் அப்படின்றத பார்த்தோம்ல, 9 பேர் அப்படின்ட்டு பார்த்தோமா? 9 பேர் அப்படின்றது ஒரு முக்கியமான அரசர்களா இருந்தாங்க. இதே மாதிரி கிருஷ்ணதேவராயருடைய அவையில வந்து ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. அதை வந்து என்னன்ட்டு சொல்றாங்கன்னா அஷ்ட திக்கஜா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணதேவராயனுடைய அவையில வந்து அஷ்ட திக்கஜாஸ் அப்படின்ட்டு ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. ரைட்டா? அதாவது அஷ்ட திக்கஜா அப்படின்றது ஒரு குரூப், ஒரு குழு. எத்தனை பேரை கொண்ட ஒரு குழு அப்படின்னா 8 பேரை கொண்ட ஒரு குழு. அந்த குழுல இருந்தவங்க யார் அப்படின்னா தெலுங்கு புலவர்கள். அதாவது 8 தெலுங்கு புலவர்களை கொண்ட ஒரு குழுவின் பெயர் தான் வந்து அஷ்ட திக்கஜா. யாருடைய அவையில இருந்தவர்கள் அப்படின்னா வந்து கிருஷ்ணதேவராயரின் அவையில இருந்தவர்கள். ரைட்டா? அஷ்ட திக்கஜா. சரியா? அஷ்ட திக்கஜா யார் அப்படின்னா 8 தெலுங்கு புலவர்களை கொண்ட ஒரு குழு. யாருடைய அவையில இருந்திருப்பாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயரின் அவையில இருந்திருப்பாங்க. ரைட்டா? அடுத்து கிருஷ்ணதேவராயருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டைட்டில் இருக்கு, ஒரு பட்டம். என்ன பட்டம் அப்படின்னா ஆந்திர போஜ் அப்படின்ற ஒரு டைட்டில். சரியா? பிராக்கெட் எழுதுறேன், இது வந்து ஒரு பட்டம், ஆந்திர போஜ் அப்படின்ற ஒரு பட்டம். இந்த பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா
சரியா? டைட்டில கொடுத்தது யார் அப்படின்னா தேஜ்பால் சிங் தம்மா அப்படின்ற ஒருத்தர் தான் கொடுத்திருப்பார். தேஜ்பால் சிங் தம்மா அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த பட்டத்தை வந்து கிருஷ்ணதேவராயருக்கு வழங்கியிருப்பார். கிருஷ்ணதேவராயருக்கு ஆந்திரபோஜ் அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா தேஜ்பால் சிங் தம்மா. சரியா? நான் பேசுறது கேக்குதானே எல்லாருக்கும்? விட்டு விட்டு கேக்குது சார். ஓகே 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 சார் இந்த பட்டத்தை வழங்கினீங்க. இந்த பட்டத்தை வழங்கியது யார் அப்படின்னா தேஜ்பால் சிங் தம்மா அப்படின்ற ஒருத்தர் தான் வழங்கியிருப்பார். ரைட்டா? அடுத்து இந்த கிருஷ்ண தேவராயனுடைய டைம் பீரியட்ல இவங்களுமே பயணிகள் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, 2 பேர் வந்திருப்பாங்க போர்ச்சுகீஸ். சரியா? போர்ச்சுகீஸ் பகுதியில இருந்து 2 பயணிகள் வந்திருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்போசா அப்படின்றவரும் டொமிங்கோ பயாஸ் அப்படின்றவரும் வந்திருப்பாங்க. டொமிங்கோ இவங்க பயணிகள். இவங்க 2 பேருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பயணிகள், டிராவலர்ஸ். இவங்க வந்து 2 பேருமே டிராவலர்ஸ், பயணிகள். எங்க இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா எங்க இருந்து வந்திருப்பாங்கன்னா போர்ச்சுகீஸ் பகுதியில இருந்து வந்திருப்பாங்க. போர்ச்சுகீஸ். சரியா? போர்ச்சுகீஸ் பகுதியில இருந்து வந்திருப்பாங்க 2 பேருமே. ஒரு பார்போசா, இன்னொன்னு டொமிங்கோ பயாஸ். இந்த 2 பேருமே வந்து போர்ச்சுகீஸ் பகுதியில இருந்து வந்திருக்காங்க. வேற போர்ச்சுகீஸ்ங்கிறது வேறங்களாங்க சார்? இல்ல 2மே தான். போர்ச்சுகல் அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பகுதியின் பெயர். போர்ச்சுகீஸ் அப்படின்றது அந்த பகுதியில இருக்கிறவங்களுடைய பெயர். அவ்வளவுதான். நம்ம இந்தியா அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா பகுதி. இந்தியன் அப்படின்னா அந்த இந்தியாவில இருக்கிறவங்க. சரியா? அதுதான் வந்து போர்ச்சுகல் அப்படின்னா பகுதி. போர்ச்சுகீஸ் அப்படின்றது அங்க இருக்கிறவங்க. சோ போர்ச்சுகீஸ் போயிடலாம், போர்ச்சுகல் கூட போட்டுக்கலாம். சரியா? போர்ச்சுகல்னு கூட போட்டுக்கலாம். போர்ச்சுகல் அங்க இருந்து வந்திருப்பாங்க. ரைட்டா? சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர் நடந்திருக்கும். சரியா? அந்த போர் வந்து என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தலிக்கோட்டா போர். இது வந்து பாத்துட்டீங்கன்னா விஜயநகர பேரரசு வந்து முக்கியமான ஒரு போர் நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா அப்படின்ற ஒரு போர். சரியா? இருங்க, நான் அதை வந்து அடுத்த பேஜ்ல எழுதுறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன போர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா அப்படின்ற போர். இது வந்து கரெக்டா எப்பொழுது நடந்திருக்கும் அப்படின்னா ஜனவரி 23, 1525 வந்து பார்த்துட்டீங்கன்னா நடந்திருக்கும். சரியா? பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா அப்படின்ற போர். இந்த பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா அப்படின்ற போர் யாருக்கும் நடந்திருக்கும்னா விஜயநகர பேரரசுக்கும் விஜயநகர் கிங்டம், விஜயநகர பேரரசுக்கும் வெர்சஸ் டெக்கான் சுல்தானேட்டை சேர்ந்த ஒரு சில அரசர்களுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நடந்திருக்கும். சரியா? டெக்கான் சுல்தானேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது தக்கான பீடபூமி. ரைட்டா? டெக்கான் அப்படின்னா என்னன்னு அப்படின்னா தக்கான பீடபூமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அலையன்ஸ் ஆஃப் டெக்கான் சுல்தானேட், அதாவது டெக்கான் சுல்தான்கள். ரைட்டா? டெக்கான் சுல்தான்கள் அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு குழுவா இருந்திருப்பாங்க. விஜயநகர பேரரசுக்கும், அதாவது டெக்கான் சுல்தானேட் அப்படின்னா வந்து டெக்கான் தக்கான பீடபூமியின் சுல்தான்கள் அல்லது டெக்கான் சுல்தான்கள் அப்படின்னே போடுவாங்க. சரியா? டெக்கான் சுல்தான்கள் அல்லது தக்கான பீடபூமியின் சுல்தான்கள் அவங்களுடைய குழுவுக்கும் நடந்திருக்கும். விஜயநகர பேரரசுக்கும் அலையன்ஸ் அப்படின்னா கூட்டணி, அலையன்ஸ் ஆஃப் டெக்கான் சுல்தானேட்ஸ். அலையன்ஸ் அப்படின்னா கூட்டணி, டெக்கான் சுல்தானேட் அப்படின்னா தக்கான பீடபூமியின் சுல்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா தக்கான பீடபூமியின் சுல்தான்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, பாமணி பேரரசு இருக்குல்ல, அந்த பாமணி பேரரசு தான் அந்த தக்கான பீடபூமியின் சுல்தான்களா வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ரைட்டா? ஸோ டோட்டலா வந்து எத்தனை பிரிவா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு 5ஆ பிரிஞ்சிருப்பாங்க. சரியா? டெக்கான் சுல்தானேட் அப்படின்றது ஒரு 5ஆ பிரிஞ்சிருப்பாங்க. அந்த 5 வந்து யாருன்றத நான் எழுதுறேன். அதாவது அகமது நகர், அந்த 5 யாரெல்லாம் அப்படின்னா, ஏன்னா கூட்டணி அலையன்ஸ் அப்படின்னா கூட்டணி தானே. அப்ப யாரெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்திருப்பாங்க அப்படின்னா அகமது நகர் அந்த பகுதியில இருந்தவங்க, அதுக்கப்புறம் பெரார் அப்படின்ற பகுதியில இருந்தவங்க, பிடார் அப்படின்ற பகுதியில இருந்தவங்க, பிடார். 4வது பிஜாப்பூர் அப்படின்ற பகுதியில இருந்தவங்க, பிஜாப்பூர். 5வது கோல்கொண்டா அப்படின்ற பகுதியில் இருந்தவங்க, கோல்கொண்டா.
ஓகே, அகமது அந்த ஏன்னா அலையன்ஸ் அப்படின்னாலே கூட்டணி. டெக்கான் சுல்தானேட்னா வந்து தக்கான பீடபூமியில இருந்த சுல்தான்கள். ஸோ அப்ப அந்த கூட்டணி அப்படின்னா யாரெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அகமது நகர், பெராரு, பிடாரு, பிஜாப்பூர், கோல்கொண்டா, இது எல்லாம் பகுதி. ரைட்டா? எங்க இருக்கிற பகுதி அப்படின்னா இப்போ வந்து இப்போ இதுதான் வந்து இந்தியா அப்படின்னா இந்த மாதிரி இந்த பகுதியில இருக்கிறவங்க, சரியா? மெயினா தென்னிந்தியால இருக்கிற ஒரு சில இடங்கள்ல இருக்கிற சுல்தான்கள் வந்து ஒன்று கூடி விஜயநகர பேரரசுக்கும் இந்த தக்கான பீடபூமியும் சுல்தான்களுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா சண்டை அப்படின்றது நடந்துச்சு. இந்த சண்டையில ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாக்குறப்ப இவங்க தான் ஜெயிச்சாங்க. தக்கான பீடபூமியின் சுல்தான்களுடைய கூட்டணி இருக்கு தெரியுமா, இவங்க தான் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ தோத்தது யார் அப்படின்னா விஜயநகர பேரரசு வந்து இதுல வந்து முற்றிலுமாக தோத்திட்டாங்க. சரியா? பேட்டில் ஆஃப் தலிகோட்டா போர்ல வந்து தோற்று போனது யார் அப்படின்னா வந்து விஜயநகர பேரரசு கம்ப்ளீட்டா தோத்துட்டாங்க. இப்ப இந்த அலையன்ஸ் ஆஃப் தக்கான பீடபூமியின் சுல்தான்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க யார் அப்படின்னா இந்த பாமணி சுல்தான் தான். பாமணி பேரரசு தான் பிரிஞ்சிருப்பாங்க. ரைட்டா? பாமணி பேரரசு தான் பிரிஞ்சு தனித்தனியா பிரிஞ்சிருப்பாங்க. இப்ப விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் நிறைய வம்சங்கள் பாக்குறோம்ல, சங்கமா, சாலுவா, துளுவா, அரவிடு அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இந்த பாமணி பேரரசும். பாமணி பேரரசு கொஞ்ச நாள் கழிச்சு பிரிஞ்சிருவாங்க. அகமது நகர், பெராரு, பிடாரு, பிஜாப்பூர், கோல்கொண்டா அப்படின்ட்டு. ஸோ அந்த 5 பேரும் ஒன்னா சேர்ந்து விஜயநகர் பேரரசு கூட சண்டை நடத்துறாங்க. ஸோ அந்த சண்டையில ஜெயிச்சது யார் அப்படின்னா இந்த டெக்கான் சுல்தானேட் தான். அதாவது சிம்பிளா பாமணி தான் சொல்லிடலாம். சரியா? பாமணி அப்படின்ட்டு. த அலைன்ஸ் ஆஃப் டெக்கான் சுல்தானேட் தான் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பாமணி சுல்தான்கள், பாமணி கிங்டம், பாமணி பேரரசு. ஓகே. ஸோ பாமணி பேரரசை பொறுத்த வரைக்கும் இதை தோற்றுவித்தவர் ஃபவுண்டர். பாமணி பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஹசன் கங்கு. ஹசன் கங்கு அவர் தான் தோற்றுவித்திருப்பார். பாமணி சுல்தானை இல்ல பாமணி பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹசன் கங்கு. எப்பொழுது தோற்றுவித்திருப்பார் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்ட். எந்த ஆண்டு தோற்றுவித்திருப்பார் அப்படின்னா 1347. 1347. சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். கிருஷ்ணதேவராயரோட ஒரிஜினல் நேம் என்னதுங்க சார்? கிருஷ்ணதேவராயர் சார். கிருஷ்ணதேவராயருடைய ஒரிஜினல் மெயினா வந்து கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. ஓகேயா? கிருஷ்ணதேவராயருடைய ஒரிஜினல் நேம் அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸாக்டா கிடையாது. ஒரு இதுல வந்து கிருஷ்ணதேவராய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவருடைய பட்டம் அப்படின்னு பாக்குறப்ப ஆந்திர போஜ் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. ஆந்திர போஜ் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்குது. ரைட்டா? நார்மலா கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே சார். அது வின் பண்ண பிறவா பாமணி கிங்டம் வருது. எதுங்க? தக்கான பீடபூமி சுல்தான்கள் அந்த போர்ல வெற்றி பெற்ற பிறகு அந்த பாமணி இது வருது சார். அதாவது இல்ல அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா விஜயநகர பேரரசுக்கும் டெக்கான் சுல்தான்கள், அதாவது தக்கான பீடபூமியின் சுல்தான்களுக்கும் சண்டை நடந்திருக்கும். ஆக்சுவலா அந்த தக்கான பீடபூமியின் சுல்தான்கள் வந்து 5ஆ பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த 5ஆ பிரியறதுக்கு முன்னாடி அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா பாமணி பேரரசா தான் இருப்பாங்க. அந்த பாமணி பேரரசு தான் 5ஆ பிரியுமே. ஸோ அப்போ அந்த பாமணி பேரரசு அப்படின்னு வரப்ப நம்ம அதை பத்தியும் பார்க்கணும்ல. அவங்க ஏன்னா தெரியாமையே நம்ம உள்ள போக வேண்டாம். ஸோ பாமணி பேரரசை பொறுத்த வரைக்கும் அதை தோற்றுவித்தவர் ஹசன் கங்கு. எப்பொழுது தோற்றுவித்தார் அப்படின்னா 1347. இந்த பாமணி பேரரசுக்கு 2 தலைநகரங்கள் இருக்கு. கேபிட்டல் தலைநகரங்கள் அப்படின்னு பாக்குறப்ப 2 தலைநகரங்கள் இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா குல்பர்கா அப்படின்ற ஒரு பகுதி, இன்னொரு பகுதி வந்து பார்த்துட்டீங்கன்னா பிடார் அப்படின்ற ஒரு பகுதி. சரியா? ஒன்று வந்து என்ன அப்படின்னா குல்பர்கா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா பிடார் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. ரெண்டுமே வந்து கர்நாடகால தான் இருக்குது. சரியா? இரண்டுமே வந்து பிடாரா சார்? பிடார். சரியா? இரண்டுமே எங்க இருக்குதுன்னா கர்நாடகா பகுதியில தான் இருக்கு. எஸ்டாப்ளிஷ்னா எப்பொழுது தோற்றுவித்தாங்க, எந்த வருடம் தோற்றுவித்தாங்க அப்படின்னா 1347. சார் இந்த ப்ரீவியஸ் பேஜ்ல மட்டும் பர்போசா டொமிங்கோ அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது கிருஷ்ணதேவராயனுடைய காலகட்டத்தில் வந்து போர்ச்சுகீஸ் பகுதியில இருந்து 2 பேர் வராங்க பயணிகளா. ஒருத்தர் யாருன்னா பார்போசா, இன்னொருத்தர் யாருன்னா டொமிங்கோ பயஸ் அப்படின்ற 2 பேர் வந்து பயணிகளா வராங்க. டிராவலர்ஸ் பயணிகளா வராங்க. யாருடைய டைம் பீரியட்ல அப்படின்னா கிருஷ்ணதேவராயருடைய டைம் பீரியட்ல. ஓகே சார். சார் ஒரே டவுட்டுங்க சார்.
நீங்க 4 டைனாசிட்டி சொன்னீங்கல்ல, சங்கம, சாளுவ, துளுவ, அரவிடு வம்சம்னு. அதுல ஏங்க சார் அதெல்லாம் பார்க்காம நம்ம டைரக்டா துளுவ வம்சத்துல கிருஷ்ணதேவராயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதுல வந்து ஒரு முக்கியமான அரசர் நம்ம எப்பவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்கணும், சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதை பத்தி பார்க்கலாம் இல்லை. இப்ப சங்க வம்சத்தை தோற்றுவித்தவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம்ல. ஸோ அப்ப அதுல வந்து முக்கியமான அரசர் யார் அப்படின்னா அது வந்து கிருஷ்ணதேவராயர் தான். அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? துளுவ வம்சம். ஸோ சங்க வம்சம், சாளுவ, துளுவ, அரவிடு, ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ நம்ம டீப்பா தெரிஞ்சுக்க வேண்டாம் இல்லைங்களா சார்? டீப்பா தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆமா ஆமா. ஓகே சார், தேங்க்யூ சார். இருக்க ஸ்லைட்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே காமிக்கிறீங்களா? நான் இப்ப இல்ல உங்களுக்கு இப்ப இந்த கிளாஸ் முடிச்ச ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு பிடிஎஃப் வந்து குரூப்ல வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்துடும். சார் இந்த பாமணி பேரரசோட தலைநகரம் என்ன சொன்னீங்க சார்? எதுங்க? பாமணி பேரரசு சொன்னீங்களா சார்? அதோட தலைநகரம் என்ன சொன்னீங்க சார்? பாமணி பேரரசின் தலைநகரம் வந்து குல்பர்கா மற்றும் பிடார், 2 இடம், சரியா? அதாவது 2 தலைநகரங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா குல்பர்கா அப்படின்ற ஒரு இடமும் மற்றும் பிடார் அப்படின்ற இடமும் இருக்கு. 2 தலைநகரங்கள் இருக்கு. இந்த இரண்டுமே எங்க இருக்குது அப்படின்னா கர்நாடகா பகுதியில இருக்கு. குல்பர்காவும் இருக்கு, பிடாரும் இருக்கு. 2 தலைநகரங்கள் இரண்டுமே கர்நாடகா பகுதியில தான் இருக்குது. ஓகே, சரி, ஓகே சார். அது ரெண்டுமே ஒரே காலகட்டத்துல தான் இருந்துச்சுங்களா சார்? மாத்திடுவாங்க. குல்பர்கால இருக்கும், அதுக்கப்புறம் பிடார், அதுக்கு அடுத்து வந்து தலைநகரத்தை மாத்துவாங்க. சார் ஸ்கிரீன் தெரியல சார். சார் இந்த விஜயநகர பேரரசு வந்து தோத்தாங்க இல்லைங்களா? அதோடைய ஆண்டு அந்த மாதிரி ஏதாவது இந்த இயர் ஏதாவது கொஸ்டின்ல கேட்பாங்களா சார்? வாய்ஸ் அன்மியூட் பண்ணுங்க சார். கேட்க மாட்டேங்குதுங்க சார். அன்மியூட் பண்ணுங்க சார். ஓகே ஓகே. ஒரு செகண்ட். அப்ப அவங்க தோத்தாங்கன்னு இயர் நம்ம பார்த்தோம்னா அதான் தளிக்கோட்டா போர் நடந்துச்சு அப்படின்ட்டு. தளிக்கோட்டை போர் 1565 சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில தோத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ தோத்த வருஷம் என்னன்னு கேட்டா 1565 தான். ஓகே சார். சரி, ஓகே. ரஞ்சித் கேளுங்க சார். நான் இப்பதான் சார் நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன் சார். எனக்கு இப்ப இருந்து எனக்கு தெரியாது சார். முன்னாடி இருந்து பாத்திருக்கேன் சார். இந்த புத்தர்கள் இதெல்லாம் பத்தி நடந்தீங்க சார். வரைக்கும் பாத்துருக்கீங்க சார். இப்போ புதுசா ஜாயின் பண்ணீங்க சார். அதான் சார் இனிமேல் கிளாஸ் ரெகுலரா அட்டென்ட் பண்றேன் சார். சரி 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 சார். இந்த அக்பரோட பையன் ஜஹாங்கீர் சொன்னீங்களா சார்? ஆமா. அது வந்து இந்த 2 பேரு அந்த ஐரோப்பியர்ல இருந்து வருகை சொன்னீங்களா சார்? இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ், தாமஸ் ரோவ். அது வந்து தொழிற்சாலைகளை வந்து இங்க இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு வேண்டிய அவங்க பண்ணாங்க. இது வருகை வந்து அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். அது புரியல. அது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய டைம் பீரியட்ல வந்து என்ன வந்திருப்பாங்கன்னா 2 ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க. வில்லியம் ஹாக்கின்ஸும் தாமஸ் ரோவும். அவங்க வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து கம்பெனியை நிறுவுவதற்கு வந்து என்ன சாத்தியங்கள் இருக்கு, இந்த மாதிரி கம்பெனியை நிறுவ முடியுமா அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து பெர்மிஷன் கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவ்வளவுதான். மெயினா வந்த ஆளுங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் தாமஸ் ரோ 2 பேர் பேரை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும் சார். பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா. ஓகே சார். ஓகே 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 சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு அடுத்த இதுல இருந்து நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா சயின்ஸ் தான் பார்க்க போறோம். சரி, ஓகே, சூப்பர். ஹலோ சார். ஓகே சார், தேங்க் யூ சார். ஹலோ சார், ஒரு டவுட் சார். கேளு சார். நீங்க பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும்னு சொன்னீங்களா சார்? எந்த குரூப்ல அப்லோட் பண்ணுவீங்க தெரியுமா? ஏன்னா நான் இப்பதான் சேர்ந்திருக்கேன். ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ரூம் அப்படின்ற ஏதோ ஒரு குரூப் இருக்கு. எந்த குரூப் அப்படின்றதுலாம் எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணி விட்டுருவோம். அதுல கிளாஸ் ரூம் குரூப்னு தனியா இருக்குது போல. ஸோ அந்த கிளாஸ் ரூம் குரூப்ல லிங்க்குமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க தனியா. ஸோ அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் ரூம் குரூப்ல வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடும். இப்போ என்ன 8:35 நான் கிளாஸ் முடிக்கிறேன்னா 8:40 உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் அப்படின்றது வந்துடும். வாட்ஸ்அப்லயுமே ஷேர் பண்ணிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கனாலும் இருக்கும். 2 குரூப் இருக்கு. அச்சீவர்ஸ் கிளப்னு ஒரு குரூப் இருக்கு, அச்சீவர்ஸ் கிளப் 2னு இருக்கு. சோ எந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலுமே வாட்ஸ்அப்லயுமே உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருவேன். நான் அந்த 2 குரூப்லயும் இல்ல மேம். வேற ஏதாவது நான் சொல்ற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. மேம் அந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
ஓகே, நான் நம்பர் சொல்றேன், நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்களா எனக்கு? குரூப்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அந்த வாட்ஸ்அப் குரூப் கிளாஸ் ரூம் குரூப் லிங்க்லாம் அனுப்புறேன். 1 minute. நம்பர் சொல்றீங்களா மேம்? 95. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க மேம். 95 ஒரு செகண்ட் இருக்கு மேடம் வந்து நம்பர் சொல்றாங்கல்ல, ஒரு செகண்ட். 85 155 155 644. மேம் I repeat it once again. 9585 155 644. ஆமா. Sure. சோ இந்த நம்பருக்கு நீங்க குரூப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அப்புறம் கிளாஸ் ரூம் யூடியூப் லிங்க்னு எல்லா லிங்க்குமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க அதல ஜாயின் பண்ணிக்கலாம். மேம் இந்த பிகினிங் அனுப்ப முடியும்லங்க மேம்? புரியல என்ன? இந்த பிகினிங்ல இருந்தே ஃபுல்லாவே அனுப்ப முடியும். ஏன்னா நானும் பாதியில தான் ஜாயின் பண்ணேன் மேம். அதான் யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. ஹிஸ்டரியில ஒரு கிளாஸும் மேக்ஸ்ல 2 கிளாஸ் மட்டும் தான் மிஸ் அவுட்டா இருக்கும். மத்த எல்லா கிளாஸுமே இருக்கும் யூடியூப்ல. ஓகே மேம். ஓகே மேம். Thank you மேம். ஹலோ. என்ன டவுட் கேட்டீங்க? அவுரங்கசீப்புக்கு அடுத்து வந்து முதலாம் பகதூர் ஷா வந்திருக்காங்கல்ல சார்? ஆமா. அதுக்கப்புறம் முகமது ஷா ரங்கீலாவுக்கும் அது விஎஸ் நாதுர் ஷா அவங்க 2 பேரும் போர். அது என்ன போர் சொன்னீங்க சார்? அது வந்து பாத்துட்டீங்கன்னா பேட்டில் ஆஃப் கர்னல் அப்படின்ற ஒரு போர். கர்னல் போரா சார்? ஆமா, கர்னல் அப்படின்ற ஒரு போர் நடந்திருக்கும். அது எந்த வருஷம் சொன்னீங்க சார்? அது கர்னல் போல வந்து பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 1000 ஒரே ஒரு செகண்ட் வந்து பேட்டில் ஆஃப் கர்னல் அப்படின்றது வந்து 1739 நடந்திருக்கும். 1739. ஓகே சார். அந்த போர்ல அவங்க நாதுர் ஷா வெற்றி பெறுவாங்கன்னா சார்? ஆமா, நாதிர் ஷா வெற்றி